அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவந்தற்றே உலகு கற்றதனாலாய பயனென்பொன் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர் மிசை ஏகினான் மாலடி சேர்ந்தார் நிலமிசை நிடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இரும் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன் எந்தாயும் நீ எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனை ஆள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் உமைந்தா உமராமரை நாயகனே யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூவேல் மயல் போய் அறமை புணர்வே நாமே நடவீர் நடவீர் இனியே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதாசிவம் सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते शांताकारं भुजगशयनं
பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமः கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் அதுலிதபலதாம் ஸ்வர்ணசைலாபதேகம் தனுஜ வனக்ருச்சானம் ஞானினாம் அக்ரகண்யம் சகலகுணநிதானம் வானராணாம் அதீஷம் ரகுபதிவரதூதம் பாதஜாதம் நமः அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் பெற்றதாயும் பிறந்த புன்னாடும் நற்றவானினும் நடி சிறந்தனவே ஓம் ரத்னாகராதௌதபதாம் ஹிமாலய கிரீடினீம் பிரம்மராஜர்ஷிரத்நாட்யாம் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம். மையன்களே தாய்மார்களே, அடுத்த மாதம் ஆங்கில காலக்கணக்குப்படி 27ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா தீபாவளி வருவதற்கு முன்பாகவே நாம் இங்கே சிந்தித்துக் கொள்கிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான ரகசியம் இருக்கு. மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டில் சார், அதே போல ஒரு மகாகவி காளிதாசன்.
அந்த மகாகவி காளிதாசன் எழுதின பல நூல்களில் ஒரு நூலுக்கு பேர் குமார சம்பவம் என்று பெயர். பவம்னா தோன்றுதல், உதித்தல். குமரன் உதிக்கிறான். அதுதான் மகாகவி காளிதாஸ் எழுதின அற்புதமான ஸ்கந்தனுடைய காலம். இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நாம் கவனம் செலுத்தி பார்க்கணும். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னார். அதை ஒட்டி சாரதாம்பள் பேரில் அற்புதமாக நம்முடைய மங்கையரசி அவங்க பாடினாங்க, மாதாஜி பாடினாங்க. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய திருமாலின் 1000 திருநாமங்களில் ஒன்று ஸ்கந்தன் என்பது. அதனால தான் எப்பயுமே சகஸ்ரநாமம் சொல்லும்போது நிதானமாக சொல்லும். எந்த ஒரு வேலையுமே நிதானமாக செய்யும். அதனால தான் பேருந்தில் எழுதியிருப்பான், வேகம் விவேகம் நன்கு. கூர்ந்து கவனிக்கணும் என்னென்ன சொற்கள்லாம் அந்த ஒரு ஸ்லோகத்தில் வருது. இல்லைன்னா புரியாது. இறைவனை பற்றின புரிதல் சனாதன தர்மத்தைச் சேர்ந்த நமக்குத்தான் நல்லாவே புரியணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக கடவுளை பற்றின புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாகவே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார், வாசுதேவா சர்வம் இதி. எல்லாம் வாசுதேவன் தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, இருப்பதெல்லாம் இறைவன். ஏற்கனவே பல முறை நாம் சிந்திச்சிருப்பாங்க. நாம வசிக்கிற இந்த உலகம் இருக்க, இது துவந்தம் நிறைந்தது. துவந்தம் அப்படின்ற சொல்லுக்கு இரட்டை என்று துவந்தம். அத திருவள்ளுவர் இருமை என்று சொல்றார். இருமை. ஒருமை என்ற ஒரு சொல் நமக்கு தெரியும், இலக்கணத்திலேயே தெரியும். ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். ஒருமைன்னா அவரோட பாடுன்ற ஒரு துணை சொல்ல சேர்த்தோம்னா ஒருமைப்பாடு. வள்ளற்பெருமானார் கந்தகோட்டத்தில் பாடும்போது ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட உத்தமர்கள் நம்ம கூட இருக்கணும்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர். ஒன் பாயிண்டட்னஸ். நமக்கு அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒரு பணி செய்யும் போது அடுத்த பணியை தான் யோஜனை பண்ணிட்டு இருக்கணும். இயற்கை. ஏன்னா நம்முடைய உள்ளம் இருக்க, மனசு இருக்க, அதுக்கான தேவதை சந்திரன். வேதம் சொல்கிறது சந்திரனிடத்திலிருந்து மனம் பிறந்தது. சந்திரன் எப்படி இருக்கும்? 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். நம்ம மனசும் சில நாள் உற்சாகமாக இருக்கும், சில நாள் தொய்வாக இருக்கும். அப்போ ஒருமையுடன் நினைக்கணும்னா நம்ம மனசில் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே.
வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உலகம் எப்படி இருக்கு? இருமை நிறைந்த உலகம். நம்முடைய சரீரம் நேற்றுக்கே பார்த்தோம், இதுக்கு இன்னொரு பேர் மரணம். சரீரத்துக்கு இன்னொரு பேர் மரணம். நம்ம ஒவ்வொரு கணமும் இறந்து கொண்டே இருக்கோம். இதுவும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உலகத்தை சேர்ந்தது தான், ஜடம்தான் சரீரம். இந்த ஜடப்பொருள் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, இதுவும் உலகத்தினுடைய படைப்பாக இருக்கிறதுனால இருமை நிறைந்தது. இருமைனா என்ன அப்படின்னா, உலகத்தில் எல்லாமே இருமையாக இருக்குங்கிற துவந்தம். என்னது அது அப்படின்னா, லாபம் அப்படின்னு நம்ம எழுதினோம்னா நஷ்டம் கூடவே இருக்கு. சுகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா துக்கம் கூடவே இருக்கு. துக்க கலப்பில்லாத சுகம், நஷ்டமில்லாத லாபம், துன்பமில்லாத இன்பம், இது இருமை. இப்போ நம்ம உடம்பு இருக்கு, நாம் குளிக்கிறோம், நம்ம தூய்மையானதாக நினைக்கிறோம், குளிக்கணும், ஸ்நானம், புறம் தூய்மை நீரான் அமையும். ஆனால் இந்த உடம்பு தூய்மையாக இருக்க நம்ம குளிச்சதுனாலே தூய்மை ஆகிடுமான்னா ஆகாது. ஏன்னா வயிற்றில் மலம் தங்கி இருக்கும், முழுக்க மலம் வெளியேற. சில பேர் காலையில் வராது, ஆனால் குளிச்சுருவாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு குளிச்சாகணும் போகணுமேன்னு அலுவலகத்துக்கு போய் மலம் போகிறவங்களும் இருக்காங்க. அங்கே தான் வேலை செய்யும், சாப்பிட்ட காப்பி ரொட்டியோ அப்படி இருக்கு. அப்படின்னா அந்த சரீரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கலை. குழந்தைகளே பாவம் 7:30 மணிக்கு பள்ளிக்கூடம், அவங்க 7:30 வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமை. இது பாவம் 5 மணிக்கே எழுந்து ஒன்று ஒன்றா மாட்டி, அதுக்கு ஒரு பெல்ட்டு, ஒரு நிக்கர், அதுக்கு ஒரு சட்டை, ஒரு ஐடி, ஒரு சாக்ஸு, ஒரு ஷூ, ஒரு வேனில் தூக்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு சாப்பாடு இருக்கும். டொமேட்டோ தெரியாது, மச்சக்கோ டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு ப்ரெட்டோட ஜாம், ஏற்கனவே உள்ள நேர்த்தி போட்டதே ஜாம் ஆகிருக்கு. ஏற்றி அதாவது நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தை பேரில் நமக்கு அன்பு இருக்குது. ஒரு பெற்றோருக்கும் தன் குழந்தை பேரில் அன்பே இருக்குது. நிதர்சனமாக ராத்திரி தனியாக உபயோகப்படுத்தினோம்னா நம்ம மகன் பேரில் நமக்கு அன்பு இருக்காது. சுத்தம்னா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு வேலை, அவன் எப்படியாவது நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாம் நல்லா முன்னாடி போகணும். ஆனால் என்ன படிப்பு படிக்கணும் அவன் நாம் முடிவு பண்ணுறது இல்லை. வேலை மாட முடிவு பண்ணுறான், அல்லது வேற எவனாவது முடிவு பண்ணுறான். நாம் தானே முடிவு பண்ணணும் இந்த குழந்தைக்கு என்ன படிப்பு. ஒரு பெற்றோரும் அவன் முடிவு பண்ணுறதே இல்லை. அதுதான் துரதிருஷ்டவசம். இன்னும் அப்படி இல்லை. நம்ம கல்வி திட்டம் எப்படி இருக்குதுன்னா தந்தை முடிவு பண்ணுவது. அதனால் பொன்முடியாரும் ஒரு கவிஞர் இருந்தார் தமிழ் உலகத்தில், சங்க இலக்கியத்தில். ஒரு பெண்பால் கவிஞர். என்ன தைலம் உபயோகப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு பேர் பொன்முடியார். என்ன தெரியல, இதை பண்ணாங்க. நீங்கள் வேறு ஏதாவது பேர், கோல்டன் ஹேர். அவங்க இல்லை இருந்தால் கேட்டிருக்கலாம். இல்லை, இந்த பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு. ஈன்று உரம் தருதல் என் தலை கடமை. புறம்னா வெளியில,
நான் இதுவரையிலும் என்னுடைய கர்ப்பத்தில் தாங்கி கொண்டு இந்த குழந்தையை வைத்து கொண்டிருந்தேன். புறம் வெளி உலகத்திற்கு ஈனுதல் புறந்தருக்கு என் தலைக்கடனை டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி அம்மாவாருக்கு தான் தாய்மை. என் தலைக்கடனை, கடன் அப்படின்னு சொன்னால் கடமையின் அர்த்தம். இந்த கடன் இல்லை, வங்கி கடன். அந்த கடன் அடுத்தது அப்பாவுக்கு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். அப்பாவுடைய வேலை என்னன்னா தன்னுடைய மகனையும் மகளையும் சான்றோன் ஆக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா சான்றோன்னா என்னன்னு தெரியும். சிக்கல் என்னன்னா சான்றோன் ஆக்கிடலாம், எப்படியாவது யூடியூப்பில் அவர் பேசினா போதும், அதுவே சான்றோன் பல பேர் நினச்சிருக்காங்க. என்னை விட இந்த குழந்தை பரவாயில்ல, 3 வயசுலேயே தேசிய விருது வாங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லா பெற்றோர்களுக்குமே எப்படியாவது பேம்பரிங், அந்த குழந்தைய நல்லா அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், என்ன அந்த குழந்தை எப்படி ஆகணும், இந்த கற்பனை அந்த அம்மாவை பார்ப்போம். என்ன ஆகணும் என் குழந்தை. அதனால் அந்த அம்மா சொல்கிறா, தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய பாடலில் சான்றோன் ஆக்குதல் தந்தை. இந்த சான்றோன்ற சொல்லுக்கு பாருங்க, அதுக்கு என்ன சொல் இருந்தால் அந்த சான்றோன் வந்திருக்கும், அதை யோஜனை பண்ணணும். எப்பவுமே ஒரு சொல்லுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அவசரப்படாமல் பார்க்கலாம், அவசரமே இல்லை. எங்கே ஓட போகிறோம், பூஜை பண்ணும்போது கூட அவசரமே விநாயகர் பாப்பார், ஏன் மெதுவாக செய்ய பூஜையை மெதுவாக செய். ஓம் சுமுகாய நமஹ. சுமுகன்னா என்ன அர்த்தம்? சூனா நல்ல முகம் தெரியும், நல்ல முகத்தோடு செய். இவன் மூச்சே ஒரு மாதிரி இருந்ததுன்னா இவன் என்னத்தை சுமுக அவன் பார்ப்பறோ இவனை பார்த்துட்டு நமக்கு விக்னம் வந்துடும் போல இருக்கேன். அவர் முதல் நாமாவே ஓம் சுமுகாய. அடுத்தது என்ன, எப்போ உனக்கு சுமுகம் முகம் நல்லா இருக்கும்? ஓம் ஏகதந்தாய நமஹ. ஒற்றை கும்பலம் ஏகதந்தம். அப்போ உன்னை தியாகம் பண்ணாதான் மூஞ்சி நல்லா இருக்கும். எதுக்காக தியாகம் பண்ணால் நமக்கு தெரியும். மகாபாரதத்தை எழுதுறதுக்காக ஒரு தந்தத்தை உடைச்சி வியாசர் சொல்ல ஏகதந்தாய. அப்படி மெதுவாக பண்ணும், பூஜையை பண்ணும்போது மெதுவாக அவசரம் இல்லாமல் சொல்கிறையா, மெதுவாக சொல். மெதுவாக சொல்லி பழகிட்டோம்னா வேகமாக நம்மளால் சொல்ல முடியும். வேகமாக சொல்லி பழகிட்டோம்னா மெதுவாக சொல்லும்போது ஸ்லோகமே மாறிப்போம். திரும்ப திரும்ப அந்த பழைய ஸ்லோகத்துக்கே வருவோமே தவிர விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடியாது, லலிதா சஹஸ்ரநாமம். அவசரப்படாது, வாழ்க்கையில் அவசரமே கூடாது. இப்போ எங்கே போகிறோம்? காரணம் நமக்கு என்னன்னா இது ஒரு வேலை, இது முடிச்சுக்கணும் அப்படின்னே நினச்சிருக்கோம். வேலை இல்லை. அப்போ சான்றோன்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த சொல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ தமிழ் சொற்களே நமக்கு தெரியல. இப்போ புது அகராதி தான் எழுதணும். கடலில் போடுதல் அப்படின்னா புது அகராதியில் தான் பார்க்கணும். கடலை போடுறதுன்னா என்ன? நமக்கு ஏதோ மணிலா கொட்டை வேர்க்கடலை அப்படின்னு நினச்சிருக்கோம். கடலை போடுதல்ன்றது இப்போ பதிவு. அதுவும் தினமலரில் சில சமயம் டர்ன்னு போட்டுருப்பாங்க. டர்னா என்ன? டர் ஆகிட்டார், என்ன ஆகிட்டார்னு நமக்கு தெரியாது. சொல்ல கவனிக்கணும். என்ன சொல் சான்றோனுக்கு? சால்பு அப்படின்னு சொல்லு. தமிழ் என்ன சொல்லு? சால்பு. என்ன அழகான பொருள் பாருங்க. திருவள்ளுவருக்கு இணையாக மேல் வேதத்தை அப்படியே பிரிஞ்சு கொடுத்துருங்க. அந்த காரணத்தினாலே தமிழர்களாகிய நாம் அதை தொடரதே இல்லை. அது நம்மளுடைய பெருந்தர்.
நமக்கு ஒரு பெருந்த தமிழர் என்ற ஒரு குணம் உண்டு, தனியே அதற்கு ஒரு இடம் உண்டு. அதனால தான் பாரதி தெரிஞ்சிருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. தெரியும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கல, உலகினுக்கே வான் புகழ் கொண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்தவன் வள்ளுவரை தமிழ்நாட்டு உள்ளே வைக்கிற கடலில் சுட்டம். அந்த பக்கமாக லெமூரியா கண்டம் இந்த பக்கம் வராது. இப்படிலாம் யோஜனை பண்ணியிருக்காங்க, ரூம் போட்டு யோஜனை பண்ணியிருக்காங்க. சால்பு வள்ளுவர் கேள்வி கேட்பார் சில குறள்ல, சால்பு யாதெனின். சால்புனா என்ன? தோல்வி அடைந்தவர்களிடத்திலும் நாம நல்லா பழகிறது தான் சால்பு. நம்ம இடத்துல தோத்துட்டோமே, அதுக்காக நீ வருத்தப்பட பரவாயில்லை. இப்போ சான்றோம்னா என்ன? அதனால தான் நம்ம கேட்குறோம், சான்று இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஏதாவது ஒன்றுக்கு சான்று இருக்கா? அத்தாரிட்டி, ஆத்தென்டிசிட்டி, சான்று. விவசாயிகளுக்கு தெரியும் சால் ஓட்டுறதுன்னு. நிலம் அதை பதப்படுத்தணும். முதல்லையே பண்ண முடியாது, அதில் இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுக்கணும். அது பண்ணணும்னு சொல்கிறார், உழவுன்ற அதிகாரத்தில் சொல்கிறார். கல் கண்ணாடி என்னென்னோ இருக்கும், அதில் சரி. அப்புறம் தண்ணி பாய்ச்சி ஊற வச்சு ஒன்றுன்னா செய்யணும். அதில் அதுபோல மனத்தை சரிப்படுத்தணும். அதனால் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார், 133 அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் சான்றாண்மை. என்ன ஆச்சரியம் பாருங்க, அதான் வள்ளுவன். ஆச்சரியம் என்னன்னா, நாம் அடிக்கடி சொல்கிறோம் பண்பு இருக்கணும், பண்பு இருக்கணும்னு சொல்கிறோம். 133 அதிகாரத்தில் பண்புடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அது எத்தனாவது அதிகாரம்னா 100வது அதிகாரம். நீ 100க்கு 100ன்னா பண்பு இருக்கணும். நம்முடைய குழந்தை 36 வாங்கிட்டான், கூட்டு அதை சாத்து 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 எதிர்விட்டு பொண்ணை பாரு, இவன் எதுக்கு பார்க்கணும்? அப்புறம் அவன் சொன்னாங்களே நம்மளும் பார்க்க ஆரம்பிச்சோம், விபரீதமாக போயிட்டு எதிர்விட்டு பொண்ணை எதுக்கு பார்க்கலாம்? அவள் வாங்கிட்ட வேணாம், 98 வாங்கிட்டான், வாங்கினா வாங்கிட்டு போகிற. நமக்கு புரிதல் இல்லை. அம்பிகைனால என்ன நினைக்கிறோம்னா, நல்ல பூஜை, இறைவனை பற்றி பேசணும், சுண்டல் கொடுத்தா சாப்பிடணும், போய் வச்சு அது ஆன்மீகம். இதுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு, ஃபெராஃபெர்னேலியான். ஃபெராஃபெர்னேலியான்னா எல்லாம் ஜோடனைகள், ஜோடனை. இதெல்லாம் ஜோடனைகள், மறுபடியும் ஜோடனைகள். இது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் நடக்கும், அன்னைக்கு சாப்பாடு மெனு பார்த்தீங்கன்னா வடை, பூரி, இட்லி. அந்த குழந்தைக்கு 1 வயசு, நிச்சயமாக அந்த மெனு அது சாப்பிடவே சாப்பிடுது. வந்தவெல்லாம் சாப்பிடுவோம். பதிர்பேர் பேர்லாம் புதுசு, அசோகான், மூர்த்தகன், அக்பர் அவர் பேசி இவன் சாப்பிட்டு இருக்கான். சென்டர் பாயிண்ட் இது குழந்தை, குழந்தைய தான் நம்மளால முடியல, உண்மையிலே நம்மளால முடியல. நான் எத்தனை திருமணத்துக்கு போகிறேன், 40 வருஷமாக உழைச்ச பணம் மொத்தத்தையும் தன் பொண்ணு கல்யாணத்தில் விட்டுருணும். மொத்தத்தையும் மண்டபம், 3 lakhs, சாப்பாடு. நான் குறைவா எனக்கு
பட்ஜெட்டே தெரியாது. பிரம்மச்சாரி 6 அறுசுவை நடராஜன் இருக்கிற சக்கரையெல்லாம் பாயசத்தில் கொட்டிட்டு சூப்பர். உன் வீட்டு கல்யாணம், உன் பொண்ணு கல்யாணம், உன் பையன் கல்யாணம், உறவினர் மட்டும் போட்டு இந்த பக்கம் ஒரு 15 பேர், இந்த பக்கம் ஒரு 15 பேர், வேணும்னா 20 பேர். உறவினர்கள் மட்டுமே 50 பேர், இல்லை 100 உறவினர்கள் மட்டும். அப்புறம் வரவேற்கிற ஒரு வச்சு ஏதோ ஒன்று பண்ணு. எதுக்கு இத்தனை பணம்? முடியாது, நம்மளால் முடியவே முடியாது. யூட்டர்னே பண்ண முடியாது. அது NHல போயிட்டு இருந்தது பாட்டு, எங்கே யூட்டர்ன் பண்ண? நீங்கள் போய் வீட்டில் சொன்னீங்கன்னா அதுதான் ஒரு நியூஸு, நீ வேற ஒரு நியூஸ், அதுதான் போவானான்னு நான் சொன்னேன். கேட்கலையா? எத்தனை அந்த 35 வருஷம் 40 வருஷம் உழைக்கணும் உழைச்சி அத்தனை பணம் பொசுன்னு. நான் சொல்றது அப்பட்டமான உண்மை, கலப்படம் இல்லாத உண்மை. அதுலேயும் 2 பொண்ணு இருந்ததுன்னா, ஒரு பையன் இருந்ததுன்னா, ஒரே ஒரு சௌரியம் அவங்க காதல் திருமணம் பண்ணால் கொஞ்சம் குறையும் பேர், அதுவும் குறையது இல்லை. நான் அதையும் கேட்டுவிட்டேன். அப்போ தான் இன்னும் அதிகமாக அந்த ஜாதி மாதிரி இவன் பண்ணணும்னு நினைக்கிறான், இந்த ஜாதி மாதிரி அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். 2 கல்லு டபுளாக. அப்போ சான்றோன்னா யார்? பண்பு உடையவன் 100, சான்றாண்மை 99. எப்படி வச்சிருக்காரு பாருங்க வள்ளுவர். அப்ப சான்றோம் என்று சொன்னால் அந்த துலாக்கோல் தராசு எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அதுக்கு மன முதிர்ச்சி. அப்போ என்ன தெரியணும்? இந்த உலகம் துவந்தம், இருமை. இருமைனா என்ன? இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும், லாபம் இருந்தால் நஷ்டம் இருக்கும், சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும், வரவு இருந்தால் செலவு இருக்கும், உடம்பு தூய்மை என்று இருந்தால் மலம் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. வாசுதேவக சர்வந்தி யாரு? அர்ஜுனனுக்கு சொல்றார் கிருஷ்ணர். 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். பல இடங்கள் சொல்ற. எல்லாம் இறைவன். பாரதியார் விளக்கி சொல்றார். விளக்கி சொல்லும் போது ஒரு வரி, கூளத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூளம்னா என்ன? குப்பை. மலம் தெரியும். கூளத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும், கூடி நின்ற பொருள் அனைத்தும் தெய்வம் கண்டி. பாட்டு பெரிய பாட்டு. கீழான பன்றியினை கழுதை ஒன்றை தேளை தாளை பார்த்து இருகரமும் சேவித்து சங்கர சங்கர என ஜெபித்தல் வேண்டும். வயிலில் ரவி சூரியன் மதி சந்திரன் விண்மீன் நட்சத்திரம் ஏழுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். இப்ப நமக்கு தெரியுதா? இல்லையே. நமக்கு துவந்தம் தான் தெரியுது. இல்லை வாசுதேவனா இருக்கணும்னா கண்ணை மூடிட்டு கிருஷ்ணர் படத்தை வச்சுருந்தோம்னா யோஜனை பண்ணலாமே தவிர அது கற்பனையில் இருக்குமே தவிர நிதர்சனமாக இருக்காது. அப்படி கற்பனையாவது செய்ய முடியுதான்னா அதுவும் முடியல. ரங்கநாதர் கோவிலுக்கும் கஷ்டப்பட்டு 500 1000 கொடுத்து உள்ளே போய் நிற்கிறான். கண்ணை மூடினா அங்கே இருக்கிற கூகுள் குடுமி தான் எனக்கு தெரியுது தவிர ரங்கநாதரே தெரியுது. அல்லது வாசலில் விட்டு செருப்பு தெரியுது தவிர ஐயோ செருப்பு என்ன வருது தவிர ரங்கநாதர் அவர் வந்து போறாரு.
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து போறாரு, அவ்வளோதான். அது கூட ஜெருகட்டிங்கிறான். திருப்பதி கோவில் கூட்டம்னா என்ன கூட்டம்? எல்லாரும் மோதி அப்படியே ஜாம் பேக்டு இருக்காங்க. அது ஸ்டாம்பீடு வேறு, அமைதியாக போகும். இந்த ஜெயா டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாளை வந்து புஷ்கரிணியில் வந்து உருவாடுவாங்க. அதில் உள்ள மூழ்கிறதுக்குள்ள இருக்கிற ஐயரும் மூழ்கி ஊரும் மூழ்கி பெருமாள் இவங்கிட்ட மாட்டின்ட்டேன்னு அவர் தெரிஞ்சு எல்லாம் ஒரு டிசிப்ளின்ல அழகாக மெதுவாக பண்ணலாம். இந்த டிசிப்ளின்றதே இன்னும் எல்லாமே ஒரே கூட்டம் தான். அமைதியாக உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும் தெரியும். இதான் சத்சங்கம். அமைதியாக உட்கார முதல்ல உட்காரவே மாட்டேங்கிறானே. சும்மா இது சொல்லலை என்றதுமே அம்மா ஒன்றும் அறிந்திலனே செம்மான் முருகன் இரவான் இரவான். உட்காரு உட்கார்றதுக்கு ஆசைப்படு. ஓடிக்கிட்டே இருக்கான். உட்கார்ந்துருக்கா மாதிரி தெரியுது நமக்கு. நேற்றுக்கு ஏதோ ஒரு ரகசியம்னு சொன்னார். மாமியார் மருமக கல் எடுத்து போடுவான்னு சொல்லிட்டு முடிச்சாரு. அதை பற்றியே காணவே இல்லை. அதே தாட்டில் ஒரு எப்போ கந்த சஷ்டி மகிமையை முடிப்பார், இது தொடர்ந்து மறுபடியும் கொடுப்பாரா? சரி, எனிகோ பிரசாதம் உண்டு, அது கன்ஃபார்ம்டு ரைட்டு. அது ஒரு இதில் நமக்கு ஓடி இருக்குன்னா அப்போ முழுக்க இறைவன் தான் இருக்கிறான். இறைவனை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுப்பா அப்படின்னா, ரகசியம் இந்த ஐப்பசி மாத சுக்லபட்ச ஷஷ்டி வளர்பிறை ஷஷ்டியில் தாரகனுடைய சம்னா, இது சூரபத்மனுடைய சம்னா. நான் காளிதாசனுடைய குமார சம்பவம் சொன்னேன். ராமாயணத்தினுடைய பெருமை என்ன தெரியும்? ரெண்டு தான். இன்னைக்கு ஒரு ராமரை ஏன் நாம் வழிபடணும்? காமஜெயம் கூட்டல் காலஜெயம் சரிசம குறியீடு ராமஜெயம். காமத்தை வென்றவர், காலத்தை வென்றவர். யார் சொல்றார்? ஆஞ்சநேயர் சொல்றார் ராவணன். காலம் கடக்கும் நீத்த காரணம். நீ யாரும் நினைச்சிட்டு இருக்க? அதோ பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த 3 பேரும் கிடையாது. நம்ம தப்பு என்ன பண்ணுறோம்னா, நம்மாழ்வாருடைய பாடலோ அல்லது நாவுக்கரசருடைய பாடலோ தேவாரம் திருவாச்சகமோ திவ்ய பிரபந்தமோ ஒரு கடவுளை எடுத்து அவங்க போற்றினவங்க, இவங்க செய்வோம், இவங்க வைஷ்ணவம் அப்படின்னு நினச்சிருக்கோம். இறைவன் ஒன்றுதான், ஏக்கம் சத், உண்மை ஒன்று தான். நான் உன்னை பாடும்போது அதை ரொம்ப மகிழ்ந்து பாடுறாங்க. நான் கிருஷ்ணனை பூஜிக்கும் போது அப்படியே மகிழ்ந்து பாடுறேன். அந்த கிருஷ்ணனுக்குள்ள தான் எல்லாம் இருக்கு. அந்த பாவம் வரணும் எனக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நமக்கே குழப்பமாயிடும். என்ன, அவர் இயேசுநாதரையும் பார்த்தார். நேற்று தான் நான் சொன்னேன், நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். ரமேஷ் இந்த சகோதரர் குருவுக்காக ஒரு கிறிஸ்துவ பையன் வந்தான், உள்ளேயே போனோம். கிறிஸ்துவ போய் இப்போ கேட்டால் கந்த சேட்டு வரமாட்டான். அவனுக்கு ஏன் அந்த மாதிரி மனசில் வந்தது? நமக்கு ஏன் அதை ஏன் மனசில் வரல? நம்ம ஒரு சர்ச்சை பார்த்தா கூட ரைட் நல்லா இதான் நம்ம சொல்கிறோம். இந்த சிந்தனைக்கு நமக்கு காரணம் பகவான் எங்கேயே இருக்கார். அப்ப அதனால ஆஞ்சநேயர் சொல்ற, நீ ஏதோ ஒரு பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோ நினைச்சுக்காது. சிவனோ அல்லன், நான் முகனோ அவனும் அல்லன், திருமாலோ அவனும். 3 பேர் இல்லையா? காலமும் கணக்கும் நீத்த காரணம். இறைவன் காலாதீதன்.
ராமாயணம்ன்றது என்ன? காமஜெயம் கூட்டல் காலம். நாராயணனுடைய மாப்பிள்ளை தானே, மருமகன் தானே முருகன். எப்படி பிறக்கிறான்? ஏற்கனவே அவன் கேட்டிருக்கான். பெண்ணினுடைய வயிற்றில் பிறக்காமல் இருக்கிற ஒருவன் தான் என்ன அழிக்கணும்? 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் சிவபெருமான் தான் கொடுத்துருக்காரு, வரம் கொடுத்துருக்காரு. சரி, அவன் என்ன தப்பு பண்ணான்? இன்னொரு ராவணன் மாதிரி இன்னொருத்த மனைவியை எடுத்துட்டு போல பாவம். திராவிட மாடல் ஆட்சி. சரி, துரியோதனன் மாதிரி மண்ணாசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா ஊசி மண்ணை கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். இதுக்கு கிருஷ்ணர் போய் கேட்குறாரு, பகவான் கிருஷ்ணர் தூங்கு இருக்க பாருங்க, பகவான் எப்படிலாம் இருக்காரு? எளிவந்த செயல்னு பேர், சௌலபியம்னு பேர். வைஷ்ணவத்தில் சௌலபியம். இறைவன் போய் தூது போகிறான். பாவம், அவனுக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டணி நிற்காது. இதை பேச்ச பொருள் பண்ணுறான்ப்பா. சௌலபியம் ஒருனா முக்கியம். சரி, எப்படியாவது நடக்கும். இந்த புரிஞ்சில்லவன் சகாதேவன் தான். 5 பேரில் சகாதேவன் ஞானி. இந்த ஞானி கொஞ்சம் ஆபத்தானவன். துரியோதனன் எப்போ நான் போரில் ஜெயிக்க முடியுமோ ஒரு நாள் பிடிச்சி கொடுன்னு சரியான நாளை பிடிச்சி கொடுத்துட்டான். சில ஞானிலாம் கிருக்கு. திராவிட மாடல் வந்தது காரணமே ராஜாஜி தான். கொஞ்சம் இதுவாக ரொம்ப படிச்சுட்டா கஷ்டம். அப்புறம் என்னதான் அவர் முயற்சி பண்ணாலும் மழை, ரொம்ப கொற்ற மழையில் போய் கலைஞர் வீட்டுக்கு போய் நிறுத்திருப்பான். அப்போ தான் நிற்கற்ற பார்வதின்னு ஒரு படம் குடியினால ராஜாஜி எழுதின கதை தான். நிறுத்து எதனால? காமராஜின் பெயரில் இருந்த அசூயை தமிழ்நாடு முழுக்க திரும்ப வரவே இல்லை. சில பேர் தப்பு பண்ணாங்க. சோக்கு ஜெயலலிதா பேரில் இருந்த வருத்தம் மறுபடியும் கொண்டு வந்து எம்ஜிஆர் 13 வருஷமாக தள்ளி வச்சிருந்தார். அது லூஸ். இத்தனைக்கும் ராஜாஜி ராமாயணம் எழுதியிருக்கார், மகாபாரதம் சோபு ராமாயணம் எழுதியிருக்கான், மகாபாரதம். கொஞ்சம் அது மாதிரி ஆகும். நம்ம வீட்டிலே சில ஞானிகள். அதனால்தான் ஞானிகளோட கொஞ்சம் சாதாரணமான ஆளுங்க கூட இருக்கணும். தப்பாக முடிவெடுத்து பாருங்க. ஜெயலலிதா வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்தது. அவன் நகையை போட்டா, அதை போட்டா. இப்போ நகையா எதையுமே போட முடியாது. இப்போ இந்த இவர் சொல்வார், வழக்கரு போய்ட்டான். என்னடா வித்தியாசம் 2 பேர்? அவன் தோடை மட்டும் எடுத்து போவான், என் காதோட கொண்டு எடுத்துருப்பான். காது அப்புறம் போய் தோடு எடுத்துவாங்க தனியாக. சகாதேவன் அவன் சொன்னான், இந்த போர் நிற்கணும், என்ன பண்ணலான்னா கிருஷ்ணகிட்ட சொன்னான், இந்த போர் நிற்கணும்னா 3 வேலை பண்ணால் நின்று மகாபாரதம் சொல்லுன்னா 3 வேலை பண்ணால் என்ன? திரௌபதிக்கு மொட்டை அடிக்கணும். ஏன்னா அவன் தானே கூந்தலை வந்து துச்சாதனனுடைய உடம்பு, அந்த துரியோதனன் ரத்தத்தை கேசவந்தி அதை வந்து அந்த பொன்னாங்கண்ணி தைலத்தை போடணும். மொட்டை அடிச்சுட்டா கூந்தல் இல்லை, அப்புறம் தடவத்துக்கு கொண்டு வந்து மொட்டை அடிக்கணும்ட்டான். யார்? சகாதேவன். நல்ல விஷயம். ஞானிகள் வந்து நிறைய விஷயம். குறை ஒன்றும் இல்லை பாடல் இன்றைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். யார் எங்கே போனாலும் குறை ஒன்றும் இல்லை. தான் ராஜாஜி எழுதின பாட்டு தான். ஒரு பாட்டு உலகம் முழுக்க தெரியும். பெரிய மனிதர். அதில் ஒன்றும் ஸ்வராஜ்யெல்லாம் ஆரம்பிச்சு. ஆனால் அவர் சொல்லியே கேட்கலையே. ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு ஆளை கொண்டு வரத்துக்கு கூட ஜாக்கிரதையாக இருக்கும். சோவால முடியவே இல்லை. அடுத்தது ஜெயலலிதா. 2வது என்ன பண்ணணும்? நான் கிருஷ்ணன் அர்ஜுனுடைய வில்ல உடைச்சோம்ட்டான். காண்டியத்தை உடைச்சு போட்டோம்னா சிக்கலே வராது. சரி 3வது என்ன? ஒன்றை கட்டி போட்டாங்க.
கிருஷ்ணன் சொன்னால் முதல் 2 நீ செய்யலாம், 3ஆவது செய்ய முடியாது. முதல் 2 கூட என்னால் செய்ய முடியாது, 3ஆவதை என்னால் செய்ய முடியும். பக்தனுடைய ஹிருதயத்திற்கு கட்டுப்பட்டவன் அந்த பக்தவத்சன். அசைய முடியல கிருஷ்ணன். 5 ஊசி மொன கூட கொடுக்க முடியாது கிருஷ்ணன். போருக்கு நான் ஒன்றும் ஆயுதம் எடுக்க முடியாதுமா. அர்ஜுனன் கேட்டான், நீ இருந்தா போதும். அர்ஜுனோட பற்றி நீங்க நம்ம இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் சால்பு சான்றோன்னு சொன்னேன். அதே மாதிரி அர்ஜுனன் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் குழந்தைக்குன்னா என்ன அர்த்தம்னா நேரான புத்தி உடையவர்னு அர்த்தம். அர்ஜுனன் என்ன அர்த்தம்? நேரான புத்தி, குறுக்கு சிந்தனையே வர. அதனால தான் அவனுக்கு பகவத்கீதை சொல்றது. பீமனுக்கோ தர்மபுத்திரனுக்கோ நகுலனுக்கோ சகாதேவனுக்கோ சொல்லலை. அர்ஜுனன்ற சொல்லுக்கே என்ன போகும்னா நேரான புத்தி. ஒருத்தர் பேசும்பொழுது நமக்கு ஏன் சிக்கல் வருது? வீட்டில் சிக்கல் வருதுக்கு காரணம் 2 பேர் பேசும்போது இந்த இதிலே கூட டிபேட் அப்படின்னு டிவியில் வைக்கிறாங்க. அதுலேயும் என்ன பிரச்சனை? அவன் எதிராளி பேசுறதை இவன் கேட்கணும் இல்லை, இவன் கேட்கறது இல்லை. அதுக்கு என்ன நாம கவுண்டர் கொடுக்கலான்னே இவன் யோஜனை பண்ணிட்டு இருக்கான்னா இவனால் பேச முடியும். நீங்க சொல்றத நான் கேட்கணும். லிசனிங் இஸ் an art. கேட்கறதே இல்லையா? அந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பா, இவருக்கு கேட்க, இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ சமையல் வேண்டாம், சமையல் வேண்டாம், இதுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லைன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவார். இது முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டும். கேட்டு பொறுமையாக லிசனிங்கே இல்லை, நமக்கு கேட்குற மனப்பான்மையே இல்லை. அடுத்தது என்ன? இவன் சொன்னதுக்கு நாம் எப்படி சொல்லணும், இவன் சொன்னதுக்கு நாம், இதுக்கு பேர் ப்ரீ கன்சீவ்டு நோஷன். ஏற்கனவே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வச்சுருக்கோம். அதுதான் எல்லா டிபேட்லேயும் இருக்குது. அதனால் டிபேட்டையும் பார்க்கக்கூடாது. அர்ஜுனன் அப்படி இல்லை, அப்படியே கேட்குறான். நான் சொல்லுங்கண்ணா, எனக்கு ஒன்றும் தெரியல, குழப்பமாக இருக்குங்கண்ணா, நீ தான் என்னை காப்பாற்றணும். அர்ஜுனன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நேரான புத்தி உடையவன். அதான் அர்ஜுனன். அதனால தான் பகவத்கீதை வருது. அப்போ காமத்தை ஜெயிக்கணுமே, தபஸ் பண்ற சிவபெருமான். சிவபெருமான் தபஸ் ஏன்? அவரும் 2 உண்டு. காமதகனன், காலன் அவருக்கு பேர். இறைவனாலே அப்படிதான். ராமருக்கு என்னவா தானே சிவன் ஒன்று தானே, ஒன்று பரப்பு. காமதகனன், காலன். நம்ம திருக்கடவுள் போனால் தெரியும், காலசம்ஹார மூர்த்தி. இந்த 60 வயசு பூர்த்தியானவங்களாம் போயிட்டு ஏகப்பட்ட 60 நடக்கும். மாறி கீறி போகாமல் ஜாக்கிரதையாக வந்து சேரணும். பரபரப்பு சொல்லி என்ன பண்றார், அவர் என்ன சொல்றார்? அவருக்கும் பொறுமை இல்லை, இவனுக்கும் பொறுமை இல்லை. 1 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சுடணும். இவன் அவர்கிட்ட அவர் நான் 1/2 மணி நேரத்திலே முடிச்சுன்னா இதை மட்டும் தட்சணை மட்டும் கரெக்டாக வச்சுருக்கோம். என்ன சொல்றாரு தெரிய வேணாமா? மெனு தெரிய வேணாமா அவனுக்கு? ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்னப்பா மெனு, என்ன கார்டு கொடுத்தா தானே இப்போ தெரியும் என்னென்ன, நான் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட வேணான்னு தெரியுது. ஹிந்து தர்மம் அப்படியானா சனாதன தர்மத்தில் இப்போ கூட நீங்கள் போய் கிரீன் ட்ரேடிங்கில் பிரதகல்ப மஞ்சரின்னு ஒரு புஸ்தகம் வாங்கினீங்கன்னா ஒரு பூஜைக்கும் என்ன பொருள் தேவை, அதை எப்படி செய்யணும், அது என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிந்து தர்மம் எவ்வளோ யோஜனை பண்ணிட்டு பாருங்க. பல பேருக்கு தெரியாது. சில பேருக்கு கோவிலில் போனவுடனே இந்த தேங்காய் பழத்தெல்லாம் வச்சுருவாங்க. அவர் வந்து தண்ணி குடிப்பார். குடிச்சுவோம், குடிக்கிற தண்ணி இல்லைப்பா, இது கையை சுத்தப்படுத்திக்கோ, ஏன்னா பூஜை பொருட்களை நீ தொடுற, அதையே நீ குடிச்சிருவான். அந்த பாத்திரமே தேய்ச்சி ரொம்ப நாள் என் மூஞ்சி பேர்
அதுக்கு சபீனாவாவது போடக்கூடாது, அல்லது பீத்தாக்கடியாவது போடக்கூடாது. அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு 30 ரூபா ஈவோக்கு 10,000 ரூபாய் சம்பளம். அந்த ஈவோ 4 கோவிலை சுற்றி இருந்து எல்லாத்தையும் ஆட்டம் போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க நம்ம நிலைமை. பொறுப்பற்றவர்களாக இருக்கும் இந்துக்கள், கவலையே படுறது. அதான் நம்ம தியாகிகள் ஆகிட்டோம். இந்துக்களே தியாகம். அதில் தான் கொடியிலேயே மேலே காவி இருக்கு. தியாகி தான், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான். டிகிரி டாக்டர்ல கொண்டு போய் சேர்த்துட்டான் பையனை. அப்ப காமத்தை வெல்லணுமே, அப்பதான் குமாரனுடைய சம்பவம் நடக்கும். எப்படி இருக்கு? இவங்க என்ன நினைக்கிறாங்க? தேவர்கள் சிவபெருமான் தபஸ்ல இருக்க, அப்ப தாட்சாயினியா பிறந்தவோ தெரியும் நமக்கு. திருவிளையாடல நான் அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன், யாகம் பண்றார், வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறார். ஏபி நாகராஜன் சொல்ல கோபம், கோபமா கடைசியில் தட்ச யாகம் முடிஞ்சது, ஆட்டுத்தலை வந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் ருத்ர நமக்கம் சமக்கத்தில் மே மே மேன்னு சஞ்சமே மயஸ்சமே பிரியஞ்சமே காமஸ்சமே மே மே மேன்னு ஆடு மே மே மேன்னு சொல்லி ஏன் ஒருத்தன் மே மேன்னுவான்னு போட்டுருவான். பக்ரீத் எப்பயுமே போட்டுருக்கான். பக்ரீத் அன்னைக்கு ஏகப்பட்டது மேனா எனக்கு எனக்கு. அதனால தான் நம்ம யாகத்தில் என்ன சொல்கிறோம்? மம என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லைன்னு தான் ஆகுதி கொடுக்கணும். ஆகுதி கொடுக்குறதுக்கும் ஒன்று இருக்கு. இவன் பாட்டு நெய்யை எடுத்து அவர் சொல்லி மந்திரம் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே இவன் கொடுத்துட்டுருக்கான். அக்னகே இதன் நமம ஸ்வாஹா. அந்த கடைசி ஆகாரம் முடிஞ்சவங்க தான் இவன் நெய்யை விடணும். அதுக்கு முன்னே விட்டா இவருக்கு எதிரிகள் அதிகமாகிடுவாங்களாம். அதனால தான் இந்த யாகம் ஒன்றும் வரமாட்டேங்குது. இவனுக்கு தெரியல பாவம். அவரா கடைசியாக இந்த நெய்யை மொத்தத்தையும் கூட்டிடுங்கன்றார். எதுக்கு ஏன் நெய்யை கூட்டணும், ஏன் செய்யணும்? நெய்ன்றது ஒரு அற்புதமான பொருள். விறகில் தீயினன் பாலில் படுனை போல மறைய நின்றுளாம் மாமணி ஜோதியா. என்ன அழகா பாடுறாரு. விறகுக்குள்ள தீ இருக்கு, உனக்கு தெரியல. விறகில் தீ பாலில் படுனை போல. பாலை பார்த்தா நெய் தெரியுதுன்னா இல்லை, நெய் உடனே வந்துருமா? வராது. என்னங்க பாட்டுங்க, அப்பர் சுவாமிகள் பாட்டுங்க. பாலில் படுனை போல எவ்வளோ விஷயம் இருக்குங்க. அந்த ஒரு தொடர்லையே அப்படியே நிற்கணும் வேணாமா? பாலுக்குள்ள உரகுத்தினா தயிர், தயிரை மறுபடியும் நம்ம நல்லா கடைஞ்சோம்னா வெண்ணெய், வெண்ணெயை உருக்கினா நெய். இந்த பாலுக்கு இருக்கிற கால அவகாசம் கொஞ்ச நாள் தான். தயிரானோம்னா இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் அந்த பீரியட்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் டைம். அதுவே வெண்ணெயானா இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்க முடியும். நெய்யானா சபரிமலைக்கு எடுத்துட்டு போகிறோம். அந்த தேங்காயில் எடுத்துட்டு போகிறோம். ஏன் தாக்க முடியும்? எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறியோ. இப்போ தான் கொந்தளத்துக்கு போய் நேராக போயிடலாம். பினராயி விஜயனே பாவம் ஐயப்பனை கூப்பிட்டுருக்கார். இப்போ சுடலையும் போகிறாருன்னு வச்சுக்கல, குளோபல் ஐயப்பன். இப்போ ஐயப்பன் அங்கே இருப்பாரா, அவரு எங்கேயாவது போயிருப்பாரா தெரியல. எல்லாம் நம்ம தலையெழுத்து தான். ராஜாஜி பண்ணு ஒரு தப்பு தான். பெரியவங்க நிறைய தப்பு பண்ண மாட்டாங்க, ஒன்னே. ஆனால் அது முடிஞ்சது கதை. ஒரே தப்பு தான். ஏன் தெரியுமா தமிழ்நாடு தவிக்குது? கர்ம வீரர் காமராஜரை தோக்கடிச்சுங்க. சி, அதுதான் என் கந்த சஷ்டி கவச்சத்துடைய செய்தி. என்ன ஆச்சு? 10,345 பாட்டுங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் 6 காண்டம். அதுல யுத்த காண்டம் ஒன்று இருக்கு.
அந்த யுத்த காண்டத்தில் இரணியன் யுத்தம்னு ஒன்று இருக்கு. இரணியன் ஒன்று அந்த இரணியன் இல்லை, யார் பிரகலாதன் இரணியன் இல்லை. இவன் சொல்றான், நீ சிங்கமுகன் தாரகன்லாம் போகிறதுக்கு முன்ன போய் அந்த வீரபாகு தேவரை எதிர்த்து போகணும். எப்பயுமே அப்பா விட பிள்ளை கொஞ்சம் புத்திசாலி. அவன் சொல்கிறான், அப்பா கிட்ட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன் பார்த்தாலே தெரியுது தமிழ்நாட்டில் வாய்ப்பு. ஆனால் நான் போருக்கு போவேன், ஏன்னா நீ சொல்லிட்டேன், மேலிடத்தில் சொல்லிட்டேன், எனக்கு வேண்டாம் போஸ்ட் போகிறேன் அப்படின்னு போனவன் கடைசியாக அப்பா இறந்து போடுவார்னு தெரியும். யார்? சூரபத்மன். எள்ளு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் வேணுமேன்னு மீன் உருவம் எடுத்து கடைசி ஒன்று நிற்கிறான். கும்பகர்ணன் சொல்கிறான், யார்கிட்ட? ராமர்கிட்ட. அவனை விபீஷன்கிட்டே சொல்கிறான், நீ ஒருத்தனாவது இருப்பா, ஏன் நகலை செத்து போயிட்டா எள்ளு தண்ணி வாங்க, அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ அதையும் கொடுக்க மாட்டேங்கிறான், மாலையம் நோன்றான். பொட்டாசு மாசத்துக்கு மாலையம். எள்ளு தண்ணி கொடுக்குறதுக்கு என்னப்பா? நம்பிக்கை இல்லை அவனுக்கு. எள்ளுலேயும் நம்பிக்கை இல்லை, தண்ணியிலையும் நம்பிக்கை இல்லை, வேற தண்ணியில தான் நம்பிக்கை இல்லை. ஒரே பாட்டு, ஒன்று ஒரு இதான் பாட்டு ஆரம்பம். யார் சொல்றான்? இரணியன் சொல்றான். யார்கிட்ட? அப்பா கிட்ட. நீ போன்னு சொல்றீ. ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த 3 விரல்ல உயரமா இருக்கிற விரல் தான் சூரபத்மன். கடைசியா சாக்குறான் 6வது நாள். பக்கத்துல இருக்கிறவன் சிங்கமுகன், அவருக்கு 1000 தலை. இவன் யார்? இப்போ 1000 தலைன்னா என்ன அர்த்தம்? 1000 கை 1000 தலைன்னா என்ன அர்த்தம்? கர்மா, வினை, ஏகப்பட்ட வினைகள் நமக்கு. ஏதோ அதில் ஒரு பகுதி பிராரப்தத்தை இப்போ கழிச்சிருக்கோம், இன்னும் மூட்டை வச்சிருக்கோம். அதுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர், அதுக்கு பேர் பழவினைன்னு பேர். அது சொல்றார், பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தவலம் அருவித்து சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு 6 பெருவாரச்சோவே 51வது பதிகம் திருவாச்சகத்தில். பழவினைகள் ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த நெல் மூட்டையில ஒரு பகுதி தான் இப்ப கழிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு பேர் பிராரப்தம். தொடங்கி இருக்கு இப்பதான். இதுக்கு பேரு நிகழ்வினை. இப்ப அனுபவிச்சிருக்கு. பிராரப்தத்தை நீ போக்கவே முடியாது. ராமேஸ்வரம் வாய்ப்பு, கிளம்பம், பிராரப்தத்தை நீ கழிச்சுதான். நீ என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? அதை கழிக்கும் போது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இறைவா கொடுப்பாயாக நீ கேட்கலாமே தவிர கண்டிப்பா வரும். செய்த வினை நமக்கு தானே வரும், வேற எப்படி போகும்? நம்ம இறைவனை ஏன் நினைக்கணும்? நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எப்படி நடக்கிறது? தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வரும் உனக்கு. பேராசிட்டமால் ஏன் போடணும்? ஜுரம் கொஞ்சம் அப்படி இல்லாம அவ்வளவு ஜுரம் இருக்கும். நிகழ்வினை, எதிர்வினை இருக்கு, ஆகாமியம் வரப்போறது இனிமேல். 3 வினைகள். யார் இது? சிங்கமுகன். அதனால்தான் அவனுக்கு 1000 தலை 1000 கை எல்லாம். அடுத்தது சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன். தாரகன் யாரு? ஆணவம், கர்மம், மாயை. சிங்கமுகன் பாட்டியை கூப்பிடுறான். போருக்கு போறதுக்கு முன்னா பாட்டியை, பாட்டி பேர் மாயா. மாயான்னா யாருன்னு தெரிஞ்சு? ஏன்னா இப்போ நம்ம ஏதோ சினிமா பாட்டெலாம் கேட்டு மாயா மாயா எல்லாம் மாயா சாயா நீ ஏதோ பாடிருக்காங்க.
எது மாறிக்கொண்டிருக்கிறதோ அது மாயை. அவ்வளோதான். பள்ளி கட்டடம் உணர்ந்து நல்ல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். அவனுக்கு பேர் பொய்யில் அன்பில் பொய்யில் பேர். அப்போ ஆதாரம் மாறாது, அது அப்படியே இருக்கும், அசையாது. அச்சலன் அச்சலன் அசைக்கவே முடியாது. அதனால தான் சந்தியாவந்தனத்தில் ஆச்சமனத்தில் முதல்ல ஓம் அச்சுதாய நமஹா, அச்சுதன் நழுவ விடாதவன் என்று, அனந்தாய நமஹா, அனந்தன் அவனுக்கு எல்லையே கிடையாது, வரையறை கிடையாது. கோவிந்தாய நமஹா, புலன்களை அடக்கிய. அதனால தான் ஸ்லோகம் வருது, உனக்கு உடம்பு சரியில்லையா, அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜம். பேஷஜம்னா மருந்து. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நஷ்யந்தி சகலாரோகா, சத்தியம் சத்தியம் 2 தடவை சத்தியம் வியாசன். பாட்டியை கூப்பிடுறான் சிங்கம் மாயா. பேரனை பார்த்து சொல்கிறவன், என்னடா கண்ணா முருகன் சண்டை போடும், நீ தான் அருள் புரியும், கவலையப்படாது. நவ வீரர்கள் வீரபாகு தேவர் உட்பட அத்தனை படைகளையும் பூத கணங்களையும் அடிக்கிறதோடு கடலை தாண்டி கொண்டு போய் சேர்த்து. மாயா அஸ்திரம், அழிக்கிற அஸ்திரம் இல்லை, மாயா அஸ்திரம். மாயா அஸ்திரம்னா பார்த்தா என்ன ஆகும், இன்னுமே காணாத மாதிரி. சில சமயம் நம்ம வாங்குறதுக்கு, ஒரு பொருள் வாங்குறதுக்காக இந்த லூலு மார்க்கெட்டுக்கு உள்ளே போகும். இங்கே ப்ரூக்ஃபீல்டு இருக்கா என்னன்னு தெரியல. எதை வாங்கணுமோ அதை வாங்காமல் ட்ராலியில் எதெல்லாம் வாங்கக்கூடாதோ அதெல்லாம் போட்டு வாரி போட்டு, அதுதான் அந்த கடையே வச்சுருக்கான். இதெல்லாம் ஒரு சின்ன கடை வச்சுருப்பான் வியாபாரி. நம்ம போனால் உப்பு புளி மிளகா அதை மட்டும் அவன் பொட்டலை கட்டி கொடுத்துருவான். இப்போ பொட்டலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். நீ எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் போட்டு, நீ வாங்க போனது வேற, வாங்கிட்டு வந்தது வேற. எப்படி பார்த்தீங்கன்னா ஆபத்து உலகம் இருக்கு. இன்னும் செயற்கை நுண்ணறிவு என்னெல்லாம் வேலை பண்ண போகிறது பயமாக இருக்கு. எனக்கு அதான் பயம். ஃபோட்டோ போடுறது, நாளைக்கு மீனாவை நம்ம பக்கத்தில் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு கிருஷ்ண ஜெகநாதன் மீனாவோட கந்த சட்டி கிளி ஐயோ எனக்கு தெரியாது, நீ தெரியாதெல்லாம் அப்புறம் நீ தான் விளக்கம் கொடுத்துக்கணும். நீ விளக்கம் கொடுத்துக்குள்ள அது வைரலாகிடும், அது வேற. உனக்கு வைரல் வருது, அதுக்கு வேற. எல்லாம் ஆசை நமக்கு, எல்லாம் போகும், எல்லாம் வரும். மாயா அஸ்திரத்தை எடுத்துட்டு இந்த சிங்கமுகன் போறான். அத்தனை வீரர்களும் காலி. ஒன்றும் படை போர்க்களத்தில் ஒரு ஆள் இல்லை. நாரதர் ஓடுற முருகனிடத்தில், என்னம்மா ஆளே இல்லைங்க, அலைகடலுக்கு அப்பாற போயிடுச்சு. சிங்கமுகன் அப்படியே கொக்கரிக்கிறான். பாட்டி கொடுத்த அஸ்திரம். அப்போதான் வீரபாகு தேவர் முடியும், இவனை ஒழிக்காம நான் முருகனை பார்க்க மாட்டேன். இது பேர் டெட் லைன். ஒன்று செய்யாம அப்படி சில பேர் இருப்பாங்க, அரசியல் இருப்பாங்க. அண்ணாமலையாக இருந்தால் விழிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ஒழிக்காம விட மாட்டேன். அது பேர் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது. அவன் அழிக்கணுமே. இப்போ பாருங்க, என்ன அழகான பாட்டு. இந்த ஒரு பாட்டு தாங்க கந்த புராணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய. ஒன்று ஒரு பயன் தன்னை. பயன்னா நல்லது, யாரோ ஒருத்தர் நல்லது பண்ணியிருக்கான். ஒன்று ஒரு பயன் தன்னை, யாரோ நமக்கு உதவி பண்ணியிருக்கான், அதை நமக்கு நன்மை செய்திருக்கிறான். இதை யார் சொல்றான்? இரணியன் யாருக்கு? சூரபத்மனுக்கு சொல்றான்.
ஒன்று ஒரு பயன் தன்னை உதவினோர் மனம் கன்றிட. மனம் கன்றுதல்னா யாராவது நமக்கு உபகாரம் பண்ணா அவங்க மனசு நோகும்படியா நாம ஒரு வேலையை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று ஒரு பயன் தன்னை உதவினோர் மனம் கன்றிட. கண்ணி போச்சு சொல்றது இல்லை, கொழுத்து போயிடுது, ரைப்பன் ஆயிடுது. ஒருத்தர் நமக்கு உதவி பண்ற அந்த உதவி செய்யறவருடைய மனம் கன்றிட நொந்து போயிட்டார். இவனுக்கு உதவி பண்ணவே செய்யறானே. என்ன அழகான வரி பாருங்க. ஒன்று ஒரு பயன் தன்னை உதவினோர் மனம் கன்றிட. ஒரு வினை கருதி செய்வரே. கருதி செய்தல்னா என்ன அர்த்தம்னா திட்டம் போட்டு ஒழிக்கிறது. எத்தனை வருஷமா நான் இருக்கோம், இன்னும் வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து விடுவிடு மேல வராது, ஒழிச்சு கட்டிக்கணும் எல்லாரும் சேர்ந்து. அது கூட பெரிய விஷயம். மறுபடியும் பேரா பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இது உள்ள கேட்டதானே தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கண்ணால காணிக்கிறேன். இதெல்லாம் தான் வாழ்க்கை, ரசிக்கணும். ஒன்று ஒரு பயன் தன்னை உதவினோர் மனம் கன்றிட. உதவினவர்களுடைய மனமானது நொந்து போக முடியாது, கட்டப்பட முடியாது. ஒரு வினை கருதி செய்வரே. திட்டம் போட்டு அவனை ஒழிக்கணும். எத்தனை நிலம் வாங்கியிருக்காரு, ஏற்கனவே கபலீகரம் பண்ணவெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஹிந்து நண்டு ஒன்று ஒருத்தன் ஒரு இதில் போட்டான். ஒரு நண்டாக உள்ள போடுறான். ஹிந்து நண்டு, நண்டுலேயே ஹிந்து நண்டு. அவன் சொன்னா, என்னங்க ஹிந்து நண்டை போய் இந்த பைப்பில் போடுறீங்களா, எல்லாம் மேலே வந்து கீழே ஒரு நண்டு மேலே போக விட்டாங்க, இழுத்து விட்டான். ஒன்று ஒரு பயன் தன்னை உதவினோர் மனம் கன்றிட. ஒரு வினை கருதி செய்வரே. திட்டம் போட்டவனை ஒழிக்கணும்னு நீ நினைச்சன்னா, யார் சொல்றான்? இரணியன் சூரபத்மனுக்கு சொல்றான், அப்பாவுக்கு. கந்தபுராணத்தினுடைய சாரமே தான். உன் தொழில் அவர்க்கு முன். நீ செய்யக்கூடிய இந்த கீழ்த்தரமான செயல் இருக்க, அவனை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறையே, அந்த கீழ்த்தரமான செயல் உன் தொழில் அவர்க்கு முன் புரிந்த. நீ புரிந்திருக்கிற என்ன? அவனை திட்டம் போட்டு ஒழிக்கணும். உன் தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும். ஏற்கனவே அவர் ஒரு நன்றி பண்ணியிருக்காரு, ஒரு நன்மை செய்திருக்காரு. அந்த நன்றி உன்னை கொண்டு விட்டான். இந்த திராவிட ஜனதா நன்றியே கொன்றிடும். இதுக்கு யமன் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா, அல்லது ஊற்றும் வேண்டுமோ. என்ன அழகான பாட்டு. இதை வள்ளுவர் ஒன்றடியில் சொல்லிட்டாரு. நீ என்ன பாவம் பண்ணாலும் அதுக்கு பிராயசித்தம் உண்டு.
மாலை மலர் ஜோதிடர் போய் கேட்கணும், எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் கழுவாய் பிராயஷ்சித்தம் உண்டு. ஒரு பாவத்துக்கு மட்டும் பிராயஷ்சித்தமே கழுவாயே கிடையாது. அம்மாவுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணான்னா அதுக்கு எங்கேயும் போய் நான் திலகம் ஒரு மாவும் பண்ணவே வேண்டாம். அப்பாவை காலால் எட்டி வச்சு உனக்கு ஒன்று பிராயச்சித்தம் சொல்லுவான். பிராயச்சித்தம் அப்பா மாதிரியே வெள்ளியில் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கோன்னுவான். அது வேற விஷயம். அதில் வேற வெள்ளிலே வேற மட்டமான வெள்ளியாக வேற, அது வேற. இவன் கொடுக்குற தானத்துலேயும் இன்னும் அது வேற. ஒரு கடை ஒன்று இருக்குது நங்கன, அங்கேருந்து போகிற கொடை மறுபடியும் கடைக்கே இருக்கும். தானம் கொடுக்குற கொடை மறுபடியும் இங்கே இருக்கும். துபாய்க்கு போயிருந்தேன் ஒரு மாதம். ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, தன்வினை தன்னை சும் பிற்பகல் செய்யும் பிற்பகல் பிழையும். அது இப்போ தான் புரியுது. ஏன் நான் கொடுத்த ரவிக்க விட்டு எனக்கே வருது. இது வேண்டான ஒரு தள்ளி விட்டுருக்காங்க, அது இவளுக்கே வருது. அப்புறம் ஒரு 10 வீடு போயிட்டு யாருக்கும் வேண்டாம். நீ கொடுக்கிறது ஒரு மனமும் கொடுக்க வேண்டாமா? என்ன அழகான பண்ணு பாருங்க. நன்றியே கொன்றிடும் அவர் செய்த நன்றி. நீ திட்டம் போட்டியே, கருதி செய்வரே உன் தொழில். நீ புரிந்திருக்கிறாய் இல்லையா? அவருக்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும். அல்லது கூற்றும் வேண்டுமோ? இதுக்கு எவன் வேணும்? எவன் வரமாட்டான். இதெல்லாம் அதுக்கு நான் இல்லைங்க, அது தனி டிபார்ட்மெண்ட்டுவான் யமதர்மராஜ். இந்த வள்ளுவர் சொல்றார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகன். அதான் வள்ளுவருடைய சிறப்பு. இந்து தர்மத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்கான். எங்கேயும் போய் பார்க்க முடியாது. எல்லாம் மற்ற ரகமான தலைவர். உனக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இடம் கொடுத்தா வாய்க்க வேண்டியது தானே? சீனா கொடுத்து லூஸ். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம படுற பாடு இன்னைக்கு தேதி வரணும் தோல்ல பாகிஸ்தான். ஏங்க உலகத்தில் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் குழந்தைக்கு சொல்ல வேணாமா? பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஒரு நாடை பிளவு பண்ணா கிழக்கு பக்கம் ஒரு நாடு, மேற்கு பக்கம் ஒரு நாடு எங்கேயாவது பிளவு பண்ணுவாங்களா? ஐயா, இது என்னையா இது? அங்க ஒரு கேபிட்டல், இன்னொரு எப்படி இருக்க முடியுங்க? அது புத்தி. அதாவது காஷ்மீர் 370 ஷாம் பிரசாத் முகர்ஜின்னு ஒரு பெரிய தலைவர். அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. இதான் சொன்னேன், காமராஜருக்கு செய்த துரோகம் இன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். இப்போ காலம் இப்போ மறுபடியும் துரோகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்னும் எவ்வளோ காலம் ஆகும் அவர் சொன்னார். காஷ்மீரில் ஒன்றும் இல்லைன்னு ஷாம் பிரசாத் இப்போ தலையில் கூட ஒன்றும் இல்லை, அக்கா கொடுத்துடுறதா அவர் வழுக்கமிழ் நேரு. சர்தார் பட்டேல் பிரதம மந்திரியார். அதான் நம்ம ஜாதகம். நேரம் செஞ்சு அழுதுட்டு பாருங்க. 1000 ஆண்டுகள்ங்க எவனாவது அப்படி தப்பி தவறி வந்துட்டா போடும் அவன் பேரில் திமுகவுக்கு தொடரும் மேம்பாடு. அப்ப என்ன கந்த சஷ்டியினுடைய விழாவுடைய ரகசியம் என்ன? நன்றி கொன்றப்பா. இன்னொருத்த மனைவி எடுத்து போன ராவணன் பாட்டாரு. யாரு? ராமன். ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வாயன நல்கின நாகு இளம் கமுகின் கோஷனை நாடுடை வெள்ளன். எவங்க செய்வார்? தான் மரியாதை போட்டு எல்லா ஆயுதத்தையும் இழந்து நிற்கிறான் ராவணன். ஆளையா, நீ ஒரு ஆளை நிற்கிறைய. மாருதம் அறைந்த பூளையா, ஒரு காத்து அடிச்ச அடியில எல்லாம்
பறந்து போச்சு. பொருட்கள் அப்படியே நிற்கிறான், நிர்கதியா நிற்கிறான் ராவணன் பொருட்களுக்கு. மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை, உன்னை இப்ப நான் கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, இப்ப கூட நீ போய் யோஜனை பண்ணு, சீதா மாதாவை விட்டுடு, இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கின நாகு இளம் கமுகில் கோசலை நாடுடை பள்ளல். வாரியார் சுவாமிகள் என்ன அழகா விளக்கம் கொடுப்பாரு. ஏன் கோசலை நாடுடை வள்ளல்னா, ஏற்கனவே பீஷ்மனுக்கு கொடுத்துட்டார் இலங்கையை. அப்ப இவனுக்கு மறுபடியும் போய் வேணாம், நான் மறுபடியும் சரண்டர் அப்படின்ட்டான்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக கோசலை எப்படியும் பரதன் கொடுப்பான், அதை உனக்கு கொடுத்துட்றேன்றது. இப்படி இருப்பது உண்டு. பரதான கவனம், இன்னொருத்தர் மனைவி எடுத்தவனுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இப்ப இங்க சூரபத்மன் என்ன செய்தான்? சிவபெருமான் அருளி இருக்கிறான். என்ன? 1008 அண்டங்களையும் 108 யுகங்களையும் பராமரித்து பாப்பா. வரவேற கேட்டான், பெண் வயிற்றிலே வராத ஒரு பொருள், நீ எவ்வளவு சௌக்கியமா நிம்மதியா, ஏதோ அது என்னது நானா நானியோ அல்லது என்னென்னோ இருக்கு, பரிவர்த்தனா அந்த வர்த்தனை. இதுல கொடுமை என்னன்னா, சினிமா பூச்சி நேற்று கேட்ட உடனே எவ்வளவு வேணும், 80 லட்சம் இத்தனை ஏதோ, அப்புறம் 1 கோடி கொடுத்துட்டா வீட்டை அவன் எடுத்துக்குவான். ஐயோ நீ ஓ வீடு இல்லையா, இருக்கலாம், அவன் எடுத்துட்டா அவனுக்கு வாடகை கொடுக்கணும். ஐயோ வீட்டுக்கு நீங்கள் 80 லட்சத்தையும் கொடுத்துட்டு 1 கோடியும் கொடுத்துட்டு அவனுக்கு வாடகை, அது வாடகைன்னு பேர் இல்லை, மெயின்டெனன்ஸ். குடிகாரன் சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா, அவன் என்ன ரேட்டுக்கு விற்கிறானோ அதான் உனக்கு, நீ ஒன்றும் விற்க முடியாது. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துண்டும் போறான் பாருங்க. அவன்லாம் அநேகமா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவனா தான். இந்த கிராமத்தில் படிக்காதவன் இந்த வேலையை செய்யவே வேண்டாம். ஏன்னா அவன் படிக்கலை, கொஞ்சம் புத்தி இருக்கும். சரியா, நான் வாங்கிட்டு எனக்கு அப்புறம் என் பை அவங்க வயசானா வரலாம். அவனுக்கு எப்போ வயசாகுது, அதுக்குள்ள இப்போ போய் ஒன்றும் கவலை இல்லைங்க, ஆம்புலன்ஸ் இருக்கிறான், போகும்போதே ஆம்புலன்ஸ். 108 ஜபம் பண்ணிட்டான்னா விட்டான், 108 அதையே நினைச்சிருந்தான். சொல்லிட்டேன். இப்போ சமீபத்தில் இருந்தது கோவையில் தான், இங்கே இருக்கான் அமெரிக்காவில், வர முடியாது. கோவையில் மன்னிக்கணும், வேறையும் சொல்லலாம், அவனுக்கு தப்பு. பெரிய மகா இறந்துவிட்டார். இந்த பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சௌந்தரராஜன் பிறந்தது. ஒரு பாட்டில் புஸ்தகத்தை வச்சு பார்க்கறது, புஸ்தகத்தையே வச்சு பாடாத 2 பேர் இருக்காங்க. திருவிசநல்லூர் ராமகிருஷ்ண பாகவதர், சௌந்தரராஜன். போயிட்டார், பையன் வரல, அமெரிக்காவில் இருக்கேன். அந்த சமுதாயம் எப்படி உயரும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு பண்றதெல்லாம் அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டம். நன்றி கொன்றப்பா, உனக்கு 108 யுகங்கள், 1008 அண்டங்கள், எல்லாத்தையும் கொடுத்து நல்லபடியா இருப்பான்னு சொன்னா, அந்த சிவகுமாரனை நீ ஒழிக்கணும்னு நினைச்சன்னா நன்றி கொன்ற பாவம் தானேன்றான். யாரு? இரணியன் தன்னுடைய அப்பாவுக்கு.
புறநானூற்றில் ஆலந்தூர் கிழார்னு ஒருத்தர் அவர் சொல்றார், நன்றி கொன்ற பாவம். அதுக்கு முன்னாடி 3 சொல்றார், அது நடந்து போச்சு. அதுதான் எனக்கு ஆண்மூலை அறுத்த அரணில்லோர். ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை அடிச்சு நொறுக்கினார். அப்போ பசு மாட்டினுடைய காம்பு நறுக்கினார், வீசி எறிஞ்சார். பத்திரிகைலாம் வந்து டிவினா ஆண்மூலை அறுத்து. நான் ஏதோ நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நடந்துருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சூறை அடித்தாங்க. அப்போ அந்த மாடுகிறது பாருங்க, அதனுடைய மூலை ஒரு இறக்கமே இல்லையே, இதயமே இல்லையே. ஆண்மூலை அறுத்த அரணில்லோ உறவர தப்பிய கொடுமையோ, பெண்ணுடைய கர்ப்பத்தை அழித்தவர் உய்தி உண்டு. அவருக்கு கூட என்ன உண்டு? பரிகாரம் உண்டுப்பா. செய்தி கொன்றவனுக்கு, அதாவது நன்றி மறந்தவனுக்கு உய்வே கிடையாது. அதனால் ஸ்கந்தனுடைய ஜனனம் எப்போ வருது? தபஸ் பண்ணிட்டு தேவர்கள்லாம் ஊசி கூட்டம் மன்மதன். மன்மதன் அப்படின்னு சொன்னா அழகான சொல்லுது. மண்ணுனா மனசு, மதன்ன கடையில் மனசை கடையிறோம். 20 வயசுலேயும் கிடைப்பான், 30 வயசுலேயும் கிடைப்பான், 40, 50, 60, 70, 80, 90 வயசு தாத்தா 101 நாளைக்கு போகிறார். அப்பவும் மனசை கிடைவான். அதனால் வாரியார் சுவாமிகள் சொல்வார், அவனுக்கு பேர் காமன். எல்லாருக்கும் காமன். கிறிஸ்துவன், இஸ்லாம், முதலியார், நாயுடுவை காமன். மன்மதன் அவன் என்ன பண்ணிட்டான்? அவங்ககிட்ட இருக்கிறது ஓட்டை, இந்த பாகிஸ்தானில் வச்சிருக்கிற ஏவுகணை, மூசு பை, கரும்பு வில்லு, 5 மலர் பானங்கள், அசோகம், மா, இப்படி 2-3 வச்சிருக்கான். இதை எடுத்துட்டு போகிறான். அவர் வந்து தபஸில் இருக்க, தூக்கத்தில் ஒருத்தர் எழுப்பக்கூடாது, இடம் மாறி ஜாக்கிரதையாக இருக்கும். தூக்கத்தில் நல்ல தூங்குற மாதிரி இருக்கிறவங்க எழுப்பிடணும். நம்ம குழந்தைங்கள நல்ல தூங்குறவங்க எழுப்புவாங்க. இவர் தபஸில் வேற இருக்கார். சிவபெருமான் இமயமலையில் தபஸ் அப்படின்ட்டான் தேவர்கள். சில பேர் முன்ன தள்ளி விட்டுருவான், சில பேர் அவன் பின்னாடி விட்டுருவான். ஓ நான் பார்த்துக்கிறேன், இவன் இங்கே பார்த்துக்கிறேன், அவன் வந்து அவ்வளோதான். இவன் பின்னாடி கூட்டணி தைரியத்தில் 2 எம்எல்ஏவாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கிறான். அடித்த உடனே அவர் கண்ணை தந்தார், அவ்வளோதான், பஸ்மம் ஆயிட்டான். கட்சியே காணும். அதில் ஒருத்தர் சொல்கிறான், வேகமாக வளரக்கூடாது, மெதுவாக வளர. எப்போ நீ மெதுவாக வளர்ந்து மூசு பயிர். சகாதேவன் சொன்ன மாதிரி தான் நான் எழுதினேன். திடீர்னு எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு ஞானம் தேவை. நான்லாம் வயசாகி போச்சு. அண்ணாமலை இருக்கார், அவர் முதலமைச்சராக ஆகட்டும், நாங்கள்லாம் பின்னாடி அவருக்கு உதவி. எனக்கு எது கொடுத்தாலும் சரி, துணை எல்லாரையும் சேர்த்து மத்தியிலையும் ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொன்னார்னு வச்சிங்கன்னா, எடப்பாடி போய் எங்கேயோ செய்வாரா? அதுதான் சாத்தான் வேலை செய்யுதுக்கு முன்னாடி சுற்றிட்டு என்னங்க நீங்கள் அடுத்த சிஎம்ஏ நீங்கள் தான். அது நடுவில் இன்னொருத்தர் விக்கு வச்சுனா அவன் வேற நிற்கிறான். அவன் இவன் அடிச்சான அம்பு எரிச்சா கூட்டான். ஓடி வரா ரத்தி. இந்த பண்டிகைக்கு பெயர் ஹோலி. முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி மாதம் வருது பாருங்க, ஐப்பசிக்கு முன்ன சித்திரை வசந்த திருவிழா, வைகாசி, ஆனி, ஆடி. அதனால தான் தட்சிணாயனத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது.
இருந்தாலும் நம்ம சாஸ்திரத்தை பார்க்குறது இல்லை, மண்டபத்தினுடைய அவைலபிலிட்டி பார்த்து கல்யாணத்துக்கு நம்ம பெரிய தியாகிகள். ஏன் தட்சிணாயத்தில் பண்ணக்கூடாது? பித்திருக்களுக்கான நாள்ப்பா. அவங்க வர நேரத்தில் நீ பாட்டு ஏதாவது பண்ணிட்டு அவங்கள இவன் அவங்கள நினைக்கிறதே இல்லை. அதுலேயும் தியாகம், எல்லாமே தியாகம் தான் இந்துக்கள். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில் வரப்போகுது பாருங்க. ஆவணி விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு, சரிதானா? புரட்டாசி நவராத்திரி வந்துருக்கு, தேவி. ஐப்பசி ஸ்கந்த சஷ்டி, இதுக்கு நடுவில் தீபாவளி வருது, நரகாசுரன். இப்போ இதுக்கு முன்ன இவர் எரிச்சு விட்டார். ஓடி வர ரத்தி கதறா. அவ கதர்னா அவரு என்ன முடிஞ்சது கதை, அவ்வளோதான். சிக்கன் திறந்தாச்சுன்னா முடிஞ்சது கதை. காமத்தகன அம்பாடு சொன்னா கவலைப்படாத, காலருக்கு கண் இல்லை. அதனால தான் நல்ல ரத்தி மாதிரி இருப்பா, குரல் மாதிரி ஒருத்தர் விரும்பி. நமக்கே ஆச்சரியம் இருக்கும் எப்படின்னா, அதெல்லாம் காரண காரியம் எல்லாம் பண்ண முடியாது. இவன் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்து விட்டான். தேர்ட் இயர் கேம்பஸ் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ நடந்து போச்சு. கேம்பஸ் இன்டர்வியூ பதிலாக இந்த இன்டர்வியூ. அழகான ஒரு மானமுள்ள சமுதாயம் பார்த்தேன். கவுண்டர் சமுதாயத்தில் ஏதோ வள்ளி குந்தின் போது ஒருத்தர் சொல்லியிருக்கார், நம் சமுதாய பெண்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சத்திய பிரமாணம். ஜாதி இருக்கும், ஏன் ஜாதி பலம் நமக்கு முட்டாள்தனமாக யோஜனை பண்ணுறோம். ஜாதி ஜாதிக்காக எல்லாத்தையும் காரணம். கல்லூரிக்கு போனால் பிகாம் இருக்கும், பிஏ இருக்கும், பிஏல எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், பிஏ கார்பரேட் செக்ரட்டரி இருக்கும், ஒரே கோர்ஸ். அப்படி ஆரம்பித்த மைசூர் பாக் கிருஷ்ணா ஸ்வீட்ஸே ஏகப்பட்டு போட்டாங்க. மைசூர் பாக்கிலேயே உட்காந்துருந்தாங்க. அவனுக்கு என்ன தெரிஞ்சது? மைசூர் பாக்கு விலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் போட்டு விட்டான். அன்பை சொல்ல ஒரு வழிங்கிறான். அன்பை சொல்றதுக்கு அது வழி இல்லை, அது வேற விஷயம். போட்டுருக்கான் அன்பை சொல்ல, எல்லாம் போட்டுருக்கான். வெரைட்டி தான், நம்ம நாடே வெரைட்டி. உலகத்தில் எங்கேயாவது பார்க்க ஒரு கிருஷ்ணன் மாதிரி கதாபாத்திரம் எங்கேயாவது நீங்க பார்த்து யோஜனை பண்ண, கற்பனையே இருக்கட்டும் ஐயா, கற்பனையே இருக்கும். நீங்க சும்மா ஒரு தடவை போடுங்க, அந்த கிருஷ்ணன்ல இந்த குழந்தைகளுக்காக ஒரு படம் போடுறான். பூத்தனாலேருந்து அவன் பறக்கிறதுலேருந்து அதை ஆரம்பித்து அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துட்டே இருப்பேன். அந்த படங்கள் வரைஞ்சி அதுலேயே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. இஸ்லாம்ல என்னவா பண்ணிருக்கேன், என்னவா கிருஷ்ணன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் கீதோபதேசம் சொல்லியிருக்கார். அதை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. ராசக்கிரீடை 7 வயசுல என்ன மாதிரி அந்த மதுராலையும் பிருந்தாவனத்திலையும் கற்பனை கூட பண்ண முடியாதுங்க. இன்னொருத்தனால உலகத்துல ஒரே பொடி தோசையிலேயே ஓட்டிட்டு இருப்பான் சில பேர். பொடி தோசை ஒருத்தர் போட்டிருக்கான் சென்னையில், அடேங்கப்பா ஹோட்டல் பேர் அடேங்கப்பா கீழே எழுதியிருக்கான், அழைத்து பாருங்கள் அசந்து போவீர்கள் தான். அழைச்சி பார்த்ததுக்கப்புறம் நம்ம இருந்தால் தானே. ஹோலி பண்டிகை நடக்கிறது, இறந்து போயிட்டான், மன்மதன் போயிட்டான். கண்ணு கிடையாது காதலுக்கு, கண்ணே தெரியாது, ஏதோ ஓடும். காமம் தானே, உடல் இச்சை தானே அரிக்கும். அதனால தான் பெண்களை ரொம்ப ஜாக்கிரதையாக திருமணம் செய்து கொடுக்கணும். புத்தியே இல்லை நம்ம ஆளுக்கு. அதான் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு, இவன் குழந்தைங்க என்ன சொல்லணும்னு இவன் முடிவு பண்ணுறது இல்லை. அது 9th 10th வந்த உடனே அது முடிவு பண்ணுது. இத்தனை நாள் நம்மளை வளர்த்தாங்க. கோர்ட்டு புத்திசாலியில் பெரிய புத்திசாலி அவன் தான், அவன் முடிவு பண்ணு. அவர்கள் வயதுக்கு வந்தவர்கள், ஏன் மீதி பேர்லாம் வயசுக்கு வராதவங்க, அவன் முடிவு எடுக்கணும். என்ன ஒன்று ஒரு மிச்சம் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் நடக்குது, சிம்பிளாக முடிஞ்சு போகுது. இதே கோவையில் தான் நவராத்திரி சமயத்தில் தவிக்கிறவங்க, பொண்ணு போன பொண்ணு வரலையே,
ராத்திரி 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போகணும். உங்கள் பொண்ணு இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. எப்படி இருக்கும் அப்பா? அந்த அப்பா அம்மா எவ்வளோ லூஸுன்னு சொல்கிறோம் பாருங்க. ஒரு நாள் முழுக்க அப்படியே தவிச்சுட்டு ஓடனா அவள் பக்கத்தில் ஒருத்தர் நின்று இருக்கான் மன்மதன். அவள் போலீஸில் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, வரமாட்டேங்கிறா. அப்பா அம்மா லூஸுன்னு எப்படி சொன்னீங்க? கல்யாணம் எடுத்தேன், இப்போ மாப்பிள்ளை இந்த வீட்டோட இருக்காரு. ஒரே அடியாது எதுக்கு நீ அப்போ எங்கிருந்தாலும் வாழ்க சொல்லிட வேண்டியது தானே. சொல்லல, லூசுங்க. ஏமார் ரொம்ப அழகா சொன்னார் குமுதம் ஜோதிடத்தில். அன்பும் பாசமும் ஒரு வழி பாதை அல்ல. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த இளைய சமுதாயத்துக்கு இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது. குழந்தை பிறந்தா நாளைக்கு தவமாய் தவம் இருந்தது சேரம் குழந்தைய போடுற மாதிரி வந்து எடுத்துட்டு போவான். ஒருத்தனாவது அம்மா எவ்வளோ தியாகம் பண்ணாங்க, அப்பா எவ்வளோ தியாகம் பண்ணாங்க. 21 வயசு அல்லது 18 வயசுல எத்தனை கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. யோஜனை பண்ணியா? நன்றி கொன்ற பாவம், நன்றி கொன்ற பாவம். அதுதான் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கான என் சிவபெருமான். அவருடைய குமாரனை வணங்கி உங்க அப்பாவுடைய அருள்ல எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லணும். இல்லை சொல்லல. மன்மதன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்னங்க எல்லாரும் தேவர்கள் போய் அவனை அனுப்பிச்சுட்டாங்க. தேவர்கள் வேலை முடியுது. அப்புறம் கூட்டணிக்கு போகிறாங்க. ஒரு ஆளை கவுத்து விட்டு வெளியில் அனுப்பிச்சப்புறம் அவன் போனப்பறம் இவன் மெதுவாக போகிறான். ஐயா கூட்டணிக்கு போகிறாங்க. அவள் தவம் இருக்கா. யார்? உமா. முன்ன தட்சாயினியா இருந்தவ மறுபடியும் பிறக்கிறா. யாரு? மலையத்வஜன் மகளாக பிறக்கிறார். மலையிலே தான் பிறந்தால் சங்கரனை மாலையிட்டார். அவ வந்த உடனே அதுக்கப்புறம் சிவசக்தி ஐக்கியம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஐக்கிய ரூபிண்யை நமஹா. சிவம் என்பது என்ன? சக்தி என்பது என்ன? மேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, எனர்ஜின்னு ஒன்று இருக்கு. மேட்டரும் எனர்ஜியும் சேர்ந்தாதான் பிரபஞ்சம். அவ்வளவுதான், சிம்பிள் இது. ஆனா அந்த மேட்டரை வந்து என்ன ஆச்சரியம் பாருங்க, பெண் ஆண் பிரசவ வார்டில் இருந்திருக்காரு, பெண்ணு பிரசவ வார்டிலே இல்லை. ஏன்? அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன் பிறக்கல, தோன்றல. தோன்றுதல் என்றால் மறைதல் உண்டு. உதித்தனன் அப்படி வந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றாரு, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். வேற பேர் கிடையாது. அவங்க திருமணம் செய்து கொண்ட அந்த 2 பேர் யாரு? தெய்வயானை வள்ளி. பல படத்துல தெய்வயானை வள்ளி அச்சு விட்டுருவான், தெரிஞ்சுக்கலாம் இல்லை எதை போடுவோம். தெய்வயானைக்கு நீலோத்பல மலர், வள்ளிக்கு தாமரை மலர். வள்ளி வந்து இக உலகம், இக உலகத்துல தாமரை தான். அவ நீலோத்பலம். நீலோத்பலம் எப்ப மலரும்? தெய்வ யானை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு எங்க யார் இருக்காங்கன்னே தெரியாது. இடது பக்கம், முருகனுடைய இடது பக்கம் தெய்வ யானை. இடது பக்கம் என்ன இருக்கு? சந்திரன். சந்திரனுடைய பார்வையில நீலோத்பலம் எப்பொழுதும் மலர்ந்திருக்கும். சந்திரனை காணாமல் அல்வி முகம் மலருமா. சந்திரனுடைய பார்வை எப்பொழுதுமே இருக்கும். தாமரை சூரியன், சூரியனுக்கு தான் தாமரை.
அது வள்ளி, வலது பக்கம், வா வலது, அது ஞாபகம் வச்சுக்கிட்டா வள்ளி வலது. இப்ப இச்சா சக்தி, கிரியாசக்தி, மூணாவது ஒன்று இருக்கு, சூரபத்மனை கொன்றது, ஆணவத்தை கொன்றது, வேல். அதனால் அவருக்கு பேர் வேலாயுதன் என்று பெயர். வேலை வணங்குவதே வேலை, வேலன் கை வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. வேல்ன்றது என்னன்னா, வெல் என்ற அடிப்படையிலே பிறந்தது வேல். என்ன சொல்றது? மாணிக்கவாசகர் சொல்றார், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஆழமா இருக்கு வேல், அகன்று இருக்கு, விசாலமா இருக்கு, நுண்ணிதாக இருக்கு. ஞானம் என்பது ஆழமா இருக்கணும், ஷேலோவா இருக்கக்கூடாது, அகன்று இருக்கணும், பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கூர்மையா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். அதுக்கு ஐபிஎஸ் இருக்கணும், ஐஏஎம் எம்எம் இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான் அது இருக்கும். அண்ணாமலையார் அந்த வேல், அதுதான் ஞானம். அதனாலதான் வெற்றி வேல், வீரவேல் அப்படி சொல்றோம். வேல் என்பது ஞானம். அப்ப ஆணவத்தை எதன் மூலமாக அழிக்க முடியும்? ஞானத்தின் மூலமாகத்தான் ஆணவம் அழிய வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் ஞானம் வந்துருமா? திடீர்னு எடப்பாடி எழுந்து அண்ணாமலையே இருக்கட்டும், நாங்கள்லாம் சொல்லுவாரா? சொன்னால் தப்பி மெஜாரிட்டி, சந்தேகமே இல்லை. சகாதேவன் சொன்ன மாதிரி திரௌபதிக்கு மொட்டை அடிச்சு, காந்தி புத்தை உடைச்சி, எடப்பாடி ஒருவேளை ஒத்துக்குவார். திராவிட ஜனத்தில் உங்க பைத்தியம் பாழாச்சு. இந்த கோலி நடந்தது, மன்மதன் மறைந்தான், எரிந்தான், அந்த காமனை எரித்தான். அதுக்கு பிறகு பார்வதி திருமணம். என்ன அழகு இருக்கு! மாசி மிக முக்கியமான மாசம். அதுக்கடுத்தது பங்குனி. பங்குனி உத்தரம் முக்கியம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமணம் நடக்கும். பங்குனி உத்தர பெருவிழா பார்த்துருப்போம். பாருங்க, தமிழ் மாதங்கள் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. மாசி, பங்குனி, சித்திரை வசந்த திருவிழா, வைகாசி விசாகம். முருகனுடைய அவதாரம் எப்படி வருது பாருங்க. விசாக திருநாள். விசாகம்னு சொன்னா புத்தர் பெருமானும் விசாகம், நம்மாழ்வாரும் விசாகம், முருக பெருமானும் விசாகம். விசாக நட்சத்திரம். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி. அதுக்கப்புறம் ஆனி. ஆனி திருமஞ்சனம். அதுக்கப்புறம் தட்சிணாயனம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, இதெல்லாம் பித்ருக்களுக்கானது. ஆடி தபஸ், அம்பாள் தபஸ் பண்றாங்க. ஆவணி வேதங்கள் ஆரம்பிக்கக்கூடியது. உபாகர்மா. உபாகர்மானாலே எனக்கு தெரியல. பல பேர் அழுக்கு பூனலும் மாற்றிக்கிறதுன்னு நினச்சிருக்கான். உஜாலா பூனல் போட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் 4 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் உங்களுக்கு போட்டுடுறேன்றாரு. ஃபஸ்ட்டு ஷிஃப்டா? ஐய, முதல்ல காலையில் ஒரு சந்தியாவந்தனம் பண்ணணும்ப்பா. அதுக்கப்புறம் சமிதா தானம், திருமணம் ஆகலைன்னா, திருமணம் ஆயிருந்தால் அவுபாசனம், அதுக்கப்புறம் மத்திய ஆக்னிக்கம், மாத்தியானிக்கம் பண்ணணும். அதுக்கு சூரியன் உச்சியில் வரணும், இல்லை குறைந்தபட்சம் 11 மணிக்காவது பண்ணு. அதுக்கப்புறம் நீ வந்து வேத ஆரம்பத்துக்கான உபாகர்மா இருக்கு. அப்போ ஒரு மகா சங்கல்பம் ஒன்று இருக்கு. அந்த மகா சங்கல்பத்தை சொல்லணும். மகா சங்கல்பமே தெரியாது. மகா சங்கல்பம் தெரிய வேணாமா? மகா சங்கல்பத்தில் தான் பதஞ்சலி, பாணினி பற்றின விஷயங்கள் எல்லாம் வருது. மாகேஸ்வராணி சூத்ராணி அதில் வருது. அடுத்த ஆமணி அவிட்டம் நல்லா நடக்கணும்னா இப்போ ஆரம்பிக்கணும் அந்த வேலையை. என்னென்னலாம் மந்திரம் இருக்குது நீ பாருங்க. இன்னைக்கு எங்கே நேரம் இருக்குது? ஆமணி விட்டத்தில் பார்த்துக்கலாம். அவர் வர 10 பூனல் எடுத்துன்னு வர வெள்ள விடையில் ஜாலா டக்கு டக்குன்னு கொடுக்குறாரு. ஒரு யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேகே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் திச்சூடம்
யக்னோபவீதம் பலமஸ்து தேஜக. தட்சணையை வைக்கிறது. ஐயோ அழுப்பு மூணு இருக்கேன், அது ஒன்றும் கவலைப்படாது. உபவீதம் பின்ன தந்தும் ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் நகி விரும்ப வச்சக தீர்காயுரஸ்தூமே. போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. நல்லது, நான் டிஃபனை சாப்பிட்டு போயிடுவேன்றான். லூசு பையன் ஆவணி தண்ணி பெண்களுக்கு விடுதலை, இவன் போய் ஈவேரா விடுதலை கொடுத்துருக்கான். ஆவணி விட்டு தண்ணிக்கு சாப்பாடே கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோவில் போடுறவங்க வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டுருமா. காலையில் இட்லி, என்னையா இட்லி? காமோகா ரிஷியும் ஜபம். ஜபம் தானே அப்படணும், இட்லி. எங்கள் வீட்டில் காமோகா ரிஷியும் ஜபம்னா இட்லி சாப்பிடும், ஆப்பம் சாப்பிடும், சூயன் சாப்பிடும். சாப்பிட்டே நீ சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கே ஜபம் பண்ணுறது? இவனுக்கு மாத்தியானிகம் முடித்து மகாசங்கல்பம் முடித்து அதுக்கப்புறம் குளித்து அதுக்கப்புறம் பூனலை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வேத ஹோமம் பண்ணி அன்றைய தினத்திலிருந்து அடுத்த நாள் காயத்ரி ஜபம் அன்றைக்கி தான் சாப்பிடலாம். அப்போ அன்றைக்கி மாவனை எடுத்து நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னா 7 எள்ளு சாப்பிடலாம். முடியுமா நம்மளால்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. உன்னை எப்படி மதிப்பாப்ப? உன்னை எப்படி மதிப்பாங்க? எல்லாம் ஃப்ராடுன்னா அந்த வடிவேல் படத்தில் வரும். ஒரு போலீஸ்காரன் வருவான், குடுன்னு இன்னொரு போலீஸ்காரன் தூரத்துலேருந்து வருவாங்க. இவன் ஓடுவான். ஏன் வர்றீங்க? நான் டுபாக்கூ போலீஸ். அவன் முத்த வரான். அவன் இவனை கேட்கறதுக்குள்ள இன்னொருத்த வருவான். எல்லாமே டுபாக்கூரா? இதே கதை தான். 4 மணிக்கு எப்படா முன்னாடி போடுவேன்? 4 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 5 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 6 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 7 மணிக்கு. அதுக்கு நீ போடாமே இருந்திருக்கலாமே. நீ எதுக்கு செய்யற காரியத்தை? செய்யறது எதுக்கு? செய்யற காரியத்துக்கு இது இருக்க வேணாமா? புரிஞ்சு செய்ய வேணாமா? ஏன் எல்லாருமே புரிஞ்சு செய்ய முடியாது, எனக்கு புரியுது. குறைந்தபட்சம் எதுக்காக இதை செய்கிறேன்? நான் ஏன் செய்கிறேன்? நான் என்ன கற்றுக்கணும்? ரொம்ப கொடுமை. அறிவே இல்லை. ஆனால் பகவான் பார்த்துப்பார். பகவான் எங்கே பார்த்துப்பார்? பாவம், அவர் முடிச்சுட்டு இருக்காரு. இவனை அனுப்பிச்சுட்டு நம்ம படுற பாடு படாத பாடு. அவரே இறக்கப்பட்டு சரி போ, பாஸ் மார்க்கில் ஏதோ தொலை போன்னு அவரே அனுப்பிச்சா உண்டு. அப்படிதான் பாவம் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தரெல்லாம் பாடுறாங்க. பார்த்து என்னதை கடத்தேத்துப்பா, என்னையும் ஒரு மனுஷனாக நினச்சிக்கணும். வள்ளல் பெருமானுடைய திருவுருப்பாவாக படைவான ஒன்று எப்போ பார்த்தாலும் காஃபி, நெஸ்கஃபே, சன்ரைஸ். நேற்று ஒரு அன்பர் வந்தார். காஃபி டீயே உண்டு சொல்லத்துலேருந்து. நம்ம சொல்றதே கேட்குறவங்க ஒருத்தர், நம்ம சொல்றதுனால கேட்கல, பகவான் அவருக்கு உள்ள கூண்டு வேலை செஞ்சிருக்க. பயனுள்ள வாழ்க்கை. ஆணவ பலமாகிய சூரபத்மன் முருகனுடைய அரும் காட்சியை பார்க்கிறான். காட்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சு கொள்வது, ஓ சிவகுமரன் அவன் தப்பு பண்ணிட்டான். மாமரமாக இருக்கிறான், வேலை பாய்ச்சுகிறார். மரம் 2ஆக பிரிகிறது. சேவல் ஒரு புறம், மயில் ஒரு புறம். மயில் என்பது நாதம், சேவல் என்பது பிந்து. அருணையில் நாதம் பாடுறார். நாத பிந்து கலா தி நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ. திருப்புகழை மட்டும் பாடினாலே நம்ம உள்ள இருக்கிற மன மாசுகளெல்லாம். திருமுருக கிருபானந்த வாரியார் எத்தனை அழகான உரைங்க. செங்கல்வராய பிள்ளைன்னு ஒரு பெரியவர். திருப்புகழுக்கு என்ன அற்புதமான படிக்கிறது. கூகுளுக்கு போனீங்கன்னா கௌமாரம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. தட்டினீங்கன்னா ஒரு திருப்புகழ், எந்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் எத்தனை பாடல் பாடியிருக்காரு, ஒரு பாடலை எப்படி பாடணும், அதுக்கு பொருள் என்ன, பதப்பொருள்
திருக்குறள் ஒன்று எடுத்துக்கோ. உன் வாழ்க்கை நேரமே இல்லைங்க. ஒரு ஹிந்துவுக்கு நேரமே இல்லை. உண்மையாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு நேரமே இல்லை. வாரியார் சுவாமிகளுடைய ஒரு திருப்புகழ் பாட்டுங்க நீங்கள் படிச்சுன்னா என்ன பள்ளிக்கூடமே போல அவர் நல்ல காலம் பள்ளிக்கூடம் போல. மல்லைதாஸ் பாகவதர் அவங்க அப்பா சிதம்பரத்தில் பாடினார், திருவானைக்காவலில் பாடினார், திருச்சிராப்பள்ளியில் பாடினார், அறுபடை வீடுகளில் பாடினார். வள்ளல் பெருமானார் முருகப்பெருமானார் என்னமா பாடினார்? குமரகுருபரர் என்னமா பாடியிருக்கார்? கந்தர் கலிவெண்பார். பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் என்னமா பாடியிருக்கார்? ஷண்முக கவச்சம் பாடப்பா, இல்லை சக்தி கவச்சமாவது சொல்லுவா. பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் அவசரமா சொல்லாத சொற்றியும் கொஞ்சம் எதுக்கு எதுவும் சொல்லு. என்ன சொல்லிருக்கு அந்த கந்த கவச்சத்தில் வரக்கூடிய சொற்கள் என்ன பொருள்னு வேற எதுவும் வேற. ஒருவேளை அவன் சொல்லும் போதே நீ போயிட்டேன்னு வச்சுக்கேன், இறந்து போயிட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் அழகாக நீ பிறப்ப மறுபடியும் முருகனுடைய நினைவில் பிரயாண காலே மனசாச்சலேன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஆணவம் முதல்ல போறது தாரகம். எது ஆணவம்? மாயை. முதல்ல மாயைனா என்ன? எது அழியும் எது அழியாது. முதல்ல இதுக்கு பேர் விவேகம்னு பேர். நித்யா நித்திய வஸ்து விவேகம். அதான் சாதன சதுஷ்டயத்தில் முதல் அவர் போயிடுவார். அடுத்தது கர்மம். ஜாகிரதையாக இருக்கணும், நம்ம சேர்க்கவே கூடாது. இது இருமை உலகம். அதுக்கு கிருஷ்ணன் சொன்ன ஒரே பதில் நிஷ்காமிய கர்மம். அதனால தான் இந்துக்கள் எந்த பூஜை பண்ணாலும் காயேன வாச்சா மனசேந்திரியேவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பதி. சித்பானந்தருடைய பகவத்கீதை எடுத்தால் அவர் அழகாக எழுதியிருக்காரு. உன்னலும் உனதே உயிர்த்தலும் உனதே உடல் பொருள் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. சித்பானந்தருடைய பகவத்கீதையில் இருக்கு. எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண. அவன் சொல்கிறான், என்ன நீ சரணடைஞ்சன்னா நீ போலி உயிர் ஒன்றும் செய்யலை, நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினச்சிருக்க? நான் தான் செய்கிறேன்னு நினச்சிருக்கேன். அது போயிடுத்துனா கந்த சஷ்டி பயன் கிடைக்கும். சக்தியில் இருந்தால் இந்த அகப்பை என்கின்ற ஹிருதயத்தில் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் வேறு என்ன? இந்த ஞானம் வந்தால் வேறு என்ன வேண்டும்? சந்தோஷமாக எவன் வரான், எவன் போகிறான், எவன் கூட்டணி, எவன் பிடிச்சி கட்டினான், கட்டி போட்டு அது பாட்டு வேலை செய்யும். கண்டிப்பாக வேலை செய்யும். நம்முடைய தவம் கூட வேண்டும். அதற்காக விஸ்வ பரிஷத்துக்கு சத்சங்க நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சுகிதா மஹால் இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்த பயன் என்ன தெரியுமா? ஆணவம் போகும். அவ்வளோ சீக்கிரம் போகுமா? போக பிரார்த்தனை அமைதியாக உட்கார் பிரார்த்தனை. விஸ்வந்து பரிஷத்தில் நிறைய காரியம் செய்யணும்னு நினைக்கிறார். சந்தோஷம். அதுக்கு முன்னே சந்தோஷமாக இருந்தேன். விஸ்வந்து பரிஷத்து வந்த உடனே சந்தோஷம் கொடுத்து. ஏன்னா ஆள் விஸ்வந்து பரிஷத்து நல்ல ஞாபகம். இயக்கங்கள் எல்லாம் கருவிகளே சாதல். இந்த வந்த உடனே சில பேர் தலையை திருப்புறம் பாருங்க, எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க மேலே. இவன் என்னடா இத்தனை வருஷமாக நான் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வராமல் பார்த்துட்டு இருந்தேன். இவன் 11% அதுக்குன்னே இருப்பான். இந்த நண்டு கீழ் ஒரு நண்டு வெளியில் வரல. அதனால் புரிஞ்சுக்கணும், பொறுப்பெடுக்கிறவர் என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஒரு கருவி இதில் இருந்துகிட்டே இருப்பான். திடீர்னு மாற்றிடுவான். போகிறோம் வேலை செஞ்சு அடுத்த இயக்கம்
இவன் அடுத்து பொண்ணை ஏற்கனவே இப்போ கூட சேர்ந்துட்டாங்க, அவனையும் தூக்கி போடுவாங்க, நடத்துவாங்க. இதெல்லாம் எதார்த்தம். அப்போ என்ன ஒன்று பின்னாடி நபர்கள் வரணும்னா உனக்கு ஆத்மசக்தி இருக்கு, அதுதான் முக்கியம். அது புரிஞ்சுக்கணும். ஆத்மசக்தி இல்லாமல் நிற்பாண்டு நாளைக்கு வருபவர்களுக்கெல்லாம் 1 கிலோ பிரியாணி இலவசம்னு போட்டார். ரொம்ப நாள் போடாது. இங்கே வரணும்னா 1000 ரூபாய் கொடுக்கணும்னா இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? இந்த டிவி கார்டே இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல காரியம் வேறு ஏதாவது பண்ணலாம். உங்களுக்கு நல்ல உடல், நல்ல உள்ளம் வரணும். போலி உயிர் மறைந்து நாம் தான் அந்த நேரம், அந்த எண்ணம் வரணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. 2 நாள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மேல் கொண்டு கந்த புராணத்தை பற்றி நிறைய சொல்லலாம். இங்கே கோடி விஷ்ணு நாம பாராயணம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஒன்று. குறைந்தபட்சம் மெதுவாக சொல்லணும் அப்படின்றதையாவது கொண்டு வருது. ஒரு நாளைக்கு இத்தனை முடிக்கணும் டார்கெட் வச்சுட்டோம்னா அவசரத்தில் MS சுப்புலட்சுமி பாடுற ஸ்பீட், அந்த வேகம். விஸ்வம் விஷ்ணு பஷக்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படி உடைச்சிட்டு வரணும். சீர்காழி கோவிந்தராஜன் பாடும்போது அப்படி சொற்கள்லாம் என்ன சொல்றது? விஷ்ணு பாபு இவன் என்ன சொல்றான்னு கேட்கலையே. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அந்த பிஆர்ஜி திருமணம் தொடர்ந்து கொடுக்குறாங்க. இந்த தடவை ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, பேராசிரியர் ராமசீனிவாசன் வர தேசியமும் தெய்வீகமும் பேசுகிறார். இதை பற்றின விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இங்கே பெரியவர்கள்லாம் வந்திருக்காங்க. எத்தனை வயசானாலும் விடுறதில்லை அப்படின்னு பெரியவர் நாராயணசாமி எங்கே இருக்கீங்க? கட்சியில் அந்த போயிருக்காரு. அப்படின்னு ஐயப்பனை பற்றி சாஸ்தாவை பற்றின ஆராய்ச்சி கட்டுரைகள் புஸ்தகங்கள் எழுதினவர், ஐயப்பனை பற்றி பேசினவர் அரவிந்த் சுப்பிரமணியம். அவசியம் பார்க்கலாம். நல்ல இளைஞர், நிறைய சிந்தனை பண்ணவர், புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க்ன்ற மாதிரி, சிண்டிகேட் பேங்க் அது உங்களது பேங்க் நீங்கள் சொல்ல முடியாது. ஓய்வு பெற்று ஸ்ரீகாந்த் இருக்கார், அவங்களுடைய துணைவியார் தர்மபுரி இருக்காங்க. PS சந்திரன், AP கணேசன் இவங்களுடைய அலைபேசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சமாக அந்த அலைபேசியில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு அது ஒரு அடி அடிச்சு பார்க்கணும். ஒரு மிரட்டல் விஆர்ஜி மகாலில் ஒரு குண்டு வைக்கலாம். இன்னும் குண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு 3 பேர் கொண்டு வருவோம். சந்தோஷம். சக்கரை பொங்கல் நாங்கள் எடுத்துக்கிறோம். நிறைய பேர் கூப்பிடுவோம், நிறைய பேர் வரணும், அந்த நாமக்கல் கேட்கணும். அதுக்கான விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் அங்கே பிரசாரம், பிரசாரம் ரொம்ப முக்கியம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் உள்ள பொழுது வரைக்கும் பிரசாரம் அது வேலை செய்யும். அப்படின்னா சின்ன வயசில் பொங்கல் பஜனைக்கு போனாங்க, நீங்கள் நீ மாட்டினீங்க. அன்றைக்கி நான் போகாமல் இருந்தால் நீங்களும் வச்சுருப்பீங்க, நானும் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து 16 வருடமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கோடி விஷ்ணு நாம பாராயணம் அழைப்பு எல்லாரும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்குமா? இங்கே அலைபேசி மூலமாக தொடர்பு. இதுக்காக SBI அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நிதி மிகுந்தவர் பொருளுதவி செய்யுங்க, நிதி குறைந்தவர் காசுகள் தாரின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு காசுலாம் இல்லை, DDO செக்கோ கொடுப்பாங்க. அதுவும் மற்றவர் நிகழ்ச்சியில் கலந்துருங்க, பொருளுதவி செய்யுங்க, எண்ணெய் திரி
கேட்டுருக்கோம். அவங்கள என்ன கொடுக்கலாம், வாங்குவாங்களா என்ன கேட்டுருக்கோம். பொருளாக கூட செய்யலாம். இதெல்லாம் ஒரு ஏன்னா நம்முடைய கர்மா கழியறதுக்கு ஒரு வழி. தானம் உண்டு, தர்மம் உண்டு. தானம் என்பது உயர்ந்தவர்களுக்கு செய்வது, தர்மம் என்பது சாதாரணப்பட்டவர்களுக்கு செய்வது. அதை சேர்த்து சொல்லுவோம். நம்ம தானத்தை உயர்ந்தவர்களுக்காக செய்கின்ற ஒரு நல்ல காரியம், லோகக்ஷேமத்துக்காக செய்யணும் என்று சொல்லி நேரம் ஆகிவிட்டது. அதனால் இந்த அளவில் பூர்த்தி செய்கிற முருகன் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சக்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா 2 நாள் உடல்நிலை கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. உங்களுக்கு கேட்டுதான்னு தெரியல. அப்பப்போ வந்து இந்த ஒலி வாங்கிய முன்ன பின்ன எடுத்து வச்சாங்க. உங்களுக்குலாம் கேட்டுதா என்னன்னு தெரியல. நாகேஸ்வரத்தில் பேசும்போது ஒருத்தர் வந்து திடீர்னு இன்னொரு பேசினது ஒன்றும் கேட்கலையா, இது ஒரு பேசினது கேட்டதா என்னன்னு கேட்கலனாலும் சந்தோஷம், கேட்டிருந்தா அதை விட சந்தோஷம். கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு பாராத நட்பு, கன்றாத கடமை, குன்றாத இளமை, கழுப்புணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத துணைவர், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் மாறாத கொடை, தொலையாத நிதியம், போனாத போர், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, துயன் பாதத்தில் அன்பு என்று 16 பேர்களை கேட்கிறார் அபிராமி பட்டர் என்கிற சுப்பிரமணியம். அந்த அபிராமி பட்டர் கேட்ட 16 பேர்களும் இந்த நவராத்திரி வைபவத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் அன்றாடம் மனதும் என் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை செய்து இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக சந்தோஷம். விஸ்வனுடைய மற்ற காரியத்தை அனைவருக்கும் நன்றியை சொல்லி, இதில் விட பேசுகிறவரை விட இது முக்கியம். நான் கேட்குறவங்க இத்தனை நேரம் குறிப்பாக பாட்டை வெளிப்படுறாரு. சூரபத்மன் ஐயோ இந்த துன்பத்துக்கு முடிக்க மாட்டாங்க. உண்மையாக உட்கார்றது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் வந்து 40 நிமிஷம் அதுக்கு மேலே இருக்கும். அதை விட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு ஒன்று வருது. அதுதான் எல்லாம் பார்க்குறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா டப்புன்னு அவன் கழுத்து நெரிச்சுக்கிறான். பொறுமையாக உட்கார்ந்து ஒருத்தன் கடைசியோடு உட்காந்துருந்தான். எதுக்கு ஜம்கான இருந்துக்கிறேன் நீங்கள் பிடிச்சிங்கன்னு படிச்சு அதை பற்றியா தெரியாது. இதில் வேற சந்தோஷம். அலைகிழமை திரண்டு வாரி ஒரு வெள்ளமும் மாட்டான் இருக்கிற வந்தவங்களுக்கு இது கொடுத்தார். காரணம் வாயை நான் வாடகைக்கு விடுவதில்லை. இறைவன் வந்து எதை சொல்லணுமோ சொல்ல வச்சுருக்கேன், நல்லா வச்சுருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன். உடல்நிலை சரியில்லைன்னா அது சரி நம்ம அப்படிதான் அது வந்து கவலைப்படக்கூடாது. இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அது பேரே மரணம் தான். அது இப்போ இல்லை, எதுவும் கவலைப்படுறது கவலைப்படும். அதனால் ஒரு கவலையும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, நல்லதே நடக்கும். என்றைக்கும் அண்ணாமலையாருக்குத்தான் வெற்றி. வாழிய செந்தவள், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத அடித்திருநாடு, வந்தே மாதம், வாழ்க மையம், வாழ்க வளமுடன் இல்லை, வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். வளமுடன்னா இவர் தனி வளம் தனி நாயும், வளத்துடன்னா வளத்தோடு வாழும். அதனால் வளத்துடன் நலத்துடன் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். கச்சேரி சிவாச்சாரியருடைய பாடலும் வான்முக்கில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் போங்க, நற்றவம் வேண்டி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் இந்து நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் தர்ம நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் வீரவே.